சரி கவனிங்கோ. அப்போ பேப்பர் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் மிக தெளிவாக ஒவ்வொரு டாபிக் அதோட சம்மந்தப்பட்ட முழு தியரியையும் பார்த்து அந்தந்த ஒவ்வொரு டாப்பிக்காக கிளியர் பண்ணி வரோம். அந்த அடிப்படையில் 2025 பேப்பரை பேஸ் பண்ணி போகிறோம். 2025ஆம் ஆண்டில் 7வது கேள்வியோட சம்மந்தப்பட்ட முழு தியரியையும் படித்து அதோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் அனைத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் பேப்பர் 7உடைய உள்ளடக்கம். சரியானே? அப்போ பேப்பர் 7 அதில் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்கள். இதில் நாங்கள் பார்க்க போகிற என்னன்னு சொன்னால் ஃபிக்ஹுத்துறை, அதாவது மதுஹபுடைய ஆசிரியர்கள். மதுஹபுடைய ஆசிரியர்கள் 4 ஆசிரியர் சம்பந்தமாகத்தான் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பேப்பர் 6ல் ஹதீஸ் துறை ஆசிரியர்கள், சிஹாஹு சித்தாவுடைய ஆசிரியர் சம்பந்தமாக விரிவாக பார்த்தோம். இப்போ இதில் மதுஹபுடைய ஆசிரியர்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். 4 ஆசிரியர்கள். அப்போ இஸ்லாத்தில் மொத்தம் உங்களோட இஸ்லாம் சிலபஸில் 10 இமாம்கள் முன்னோடியாக ஃபிக்கு துறையில் ஹதீஸ் துறையில் இருந்த ஆசிரியர்கள். அப்போ அங்கால ஹதீஸ் துறையில் 6, இங்கால 4, மொத்தம் 10 இமாம்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது சில நேரம் உங்களுக்கு கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சு கொள்வது சிரமமாகலாம் என்ற அடிப்படையில் தான் ஒரு அட்டவணை அடிப்படையில் உங்களுக்கு அந்த ஹதீஸ் துறை அறிஞர்களில் விளக்கங்கள் தரப்பட்ட மாதிரி ஃபிக்கு துறை அறிஞர்களில் விளக்கத்தையும் ஒரு அட்டவணை அடிப்படையில் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். இதை நீங்கள் பார்த்தீங்களா? பிரிண்ட் பண்ணினீங்களா? ஓ சார். ரைட். அப்போ இங்கே அல்ல ஐமத்துல் அர்பான்னு சொல்லி இவங்களை சொல்லுவோம். அப்போ நீங்கள் பேப்பர் செஞ்சு பார்த்திப்பேலே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு விஷயத்துக்கு வருவோம். சரி, பேப்பர் 7 இதில் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை பார்ப்போம். அதில் முதலாவது வினா 2025 7வது வினாவாக இடம்பெற்ற வினாவை நாங்கள் பார்ப்போம். 2025 பாஸ் பேப்பரில் 7வது கேள்வி, எங்களோட ஆர்டரில் முதலாவது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று சொல்லி ABCDEF கிட்டத்தட்ட ABCDEF என்றா 6 கூற்றுக்களை தந்திருக்கிறாங்க. தந்து போட்டு சில கூற்று தந்திக்கிறாங்க. என்ன கேள்வி என்று பார்ப்போம். மேலுள்ளவற்றுள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் தொடர்புடைய கூற்றுக்களை மட்டும் கொண்ட தொகுதி யாது? அப்ப இமாம் ஷாஃபியை பத்தி மட்டும் இருக்கிற விஷயத்தை நாங்க இதுல செலக்ட் பண்ணி எடுக்கணும். 3 விடைகள் கீழே தந்திக்கிறாங்க. எனவே இந்த ஒட்டுமொத்த 6 கூற்றுக்கள் எத்தனை கூற்று சரியா இருக்க போகுது? 3 கூற்றுக்கள் சரியாக இருக்க போது. எஞ்சி இருக்கிற 3 கூற்றுக்கள் பிழையாக அமைய போகுது. சரி, இப்ப பார்ப்போம். முதலாவது பலஸ்தீனில் பிறந்தவர். பலஸ்தீனில் பிறந்தவர். இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு செட் ஆகுமா? இமாம் ஷாஃபி பலஸ்தீன்ல பிறந்தவரா? ரைட். இன்னைக்கு யுத்தம் நடக்கிற ஏரியானே. இன்னைக்கு பெரிய அளவுல முஸ்லிம்கள் கூட்டம் அழிக்கப்படுற ஏரியா காசா, இல்லையாமா? நல்லா யாமச்சும். அதுதான் இமாம் ஷாஃபி பிறந்த ஊர். இமாம் ஷாஃபி பிறந்தூர். பெரும் பெரும் அறிஞர்கள் உண்டான ஏரியாக்கள்ல இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. சரி, எனவே பலஸ்தீனில் பிறந்தவர் என்றது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு சரியான கூற்று தான். எனவே வரும். இந்த பாடம் படிக்கல, நோட்ஸ் இன்னும் பார்க்கல அப்படியானவங்க யோசிக்க தேவையில்லை. ஆல்ரெடி நோட்ஸ் அனுப்பிட்டேன்னு. சிலவங்க இப்போதான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருப்பேன், லிங்குகள் கிடைச்சி. சிலவங்கள்ட்ட பிடிஎஃப் இருக்காமலும் இருக்கும். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. கிளாஸை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். எல்லா தியரியும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். எனவே சொல்ற விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க. தற்போதைக்கு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ பலஸ்தீனில் பிறந்தவர், அது சரி. 2வது பாருங்க, பி கூற்று ஃபிக்குஹுல் அக்பர் நூலின் ஆசிரியர். சரியா பிள்ளையா?
பிழை பில. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி மட்டும்தான் கேட்டீங்க. எனவே ஃபிக்குல் அக்பர் இமாம் ஷாஃபியோட நூல் இல்லை. அப்ப ஃபிக்குல் அக்பர் யாருட நூல்? அபு ஹனீஃபா இமாம் அபு ரைட், இமாம் அபு ஹனீஃபாவுடைய நூல். இமாம் அபு ஹனீஃபாவுடைய நூல். அப்ப அபு ஹனீஃபா எந்த மதுஹபுடைய ஆசிரியர்? ஹனஃபி மத்ஹப். ஹனஃபி மதுஹபுடைய ஆசிரியர். எனவே இது பில. அது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சம்பந்தப்பட்டது. அடுத்து சி, ஆலிமுல் குரைஷ். ஆலிமுல் குரைஷ் என்ற சிறப்பு பெயருக்குரியவர். சரியா பிள்ளையா? சரி சரி, அதுவும் சரி. அப்ப நாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் விடைக்கு வரணும் என்று இல்லை. நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை சொல்லி தந்திருக்கிறேன். என்ன, எல்லாத்தையும் பார்த்து தான் விடையை கண்டுபிடிக்கணும் என்று இல்லை. ஒரு சிலதை வச்சே விடைக்கு வந்துடலாம். முதலாவது ஏ கூற்று சரி என்று சொன்னா ஏ இருக்கிறதான் சூர ஆன்சர் வரும். எனவே முதலாவதுல ஏ வந்திருக்கு, ரெண்டாவதுலயும் ஏ வந்திருக்கு. இதுவும் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு, இதுவும் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. 3, 4, 5 ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. ஏன்? ஏ ஏ சுவரா ஆன்சர் வரும் என்று எங்களுக்கு சுவரா தெரியும். 100% எங்களுக்கு கிளியரா தெரியும். எனவே ஏ இல்லாத ஒன்றும் ஆன்சர் வராது. அப்ப ஏ அந்த பலஸ்தீனில் பிறந்தவர் என்ற தகவல் மட்டும் தெரிஞ்சாலே 3 ஆன்சர் நீங்க பிளண்டு முடிவுக்கு வந்துடலாம். இப்ப 2 ஆப்ஷன் தானே உங்களுக்கு இருக்கு. இந்த 2ல சரியானது என்று செலக்ட் பண்ண சரி. இப்ப இது 2லயும் பாருங்க, ஃபிக்குல் அக்பர் நூல் ஆசிரியர் அபு ஹனீஃபா என்ற இந்த ஒரு தகவல் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஆன்சருக்கு வந்துடலாம். ஏனென்று சொன்னா பி சுவரா பிழை. அப்படித்தானே? பி சுவரா பிழை தானே? எனவே பி இருக்கிறது ஆன்சர் வருமா? வராது. முதலாவது ஆன்சர் வராது, பிழை. ஏண்டா முதலாவது பி இருக்கு. பி ஃபிக்குல் அக்பர் நூலின் ஆசிரியர் இமாம் அபு ஹனீஃபா, இங்க இமாம் ஷாஃபிட இல்ல. எனவே பி பிழை. எனவே முதலாவதுல பி இருக்கு, எனவே முதலாவது பிழை. எனவே மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் எத்தனாவது? ரெண்டாவது. அப்ப ரெண்டாவது தானே சரியா வரணும். ரெண்டாவது தான் ஆன்சர். பாருங்க, கேள்வியே ஃபுல்லா பார்த்து முடிக்கல, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த திறமை தான் நம்மளுக்கு தேவை. ரைட், இருந்தாலும் நாங்க பார்ப்போம். அவ சி. அடுத்தது ஆலிமுல் குரைஷ் என்ற சிறப்பு பேருக்குரியவர் இமாம் ஷாஃபியா. ரைட், சரி. ஆலிமுல் குரைஷ் என்ற சிறப்பு பேருக்குரிய இமாம் ஷாஃபி. எனவே சி சுவரா வரும். பாருங்க, ரெண்டாவது சியும் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, உசூலில் ஃபிக்ஹ் டி. உசூலில் ஃபிக்ஹ் கலையின் முன்னோடி ஆவார். சரி, என்ன உசூலுல் ஃபிக்ஹ் கலையுடைய முன்னோடி இமாம் ஷாஃபி தான். உசூலுல் ஃபிக்ஹ் அதெல்லாம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உசூலுல் ஃபிக்ஹ் என்ன விஷயம் என்று. எனவே டியும் சுவரா ஆன்சர் வரும். எனவே டியும் வந்துட்டு எப்படியும் இது 3 தான் வரப்போகுது. என்ன எங்களுக்கு தெரியும் 3 தான் சரியா வரணும். சரியா 3 ஆல்ரெடி வந்துட்டு. எனவே கீழே எப்படியும் பிள்ளையாத்தான் வரும். இஸ்திஹ்சானை அதிகமாக பயன்படுத்தியவர் அபு ஹனீஃபா. ரைட். எனவே பிழை. இஸ்திஹ்சான் அதிகமாக பயன்படுத்தியவர் யாரு? இமாம் அபு ஹனீஃபா. இஸ்திஹ்சான் என்ற என்ன உங்களுக்கு தெரியும்? ஒரு துணை மூலாதாரம். 2-3 தீர்ப்பு வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல 2-3 தீர்ப்பு செட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த தீர்ப்புலையும் சிறந்த தீர்ப்பது என்று சொல்லி குர்ஆன் சுன்னாட அறிவை பயன்படுத்தி தண்ட அறிவை யூஸ் பண்ணி முடிவெடுக்க. இந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்திஹ்சான், கியாஸ் போன்ற மூலாதாரங்கள் அதிகமாக பயன்படுத்தினார் ஹதீஸ்கள் கிடைக்காத இடங்கள்ல. அப்படி அதிகமாக பயன்படுத்தினதால இமாம் அபு ஹனீஃபா மற்றும் அவங்கள சார்ந்து ஹனஃபி மதுஹப் சார்ந்த அறிஞர்கள் எல்லாருக்கும் சொல்ற பேர் தான் என்ன? சுய சிந்தனைக்கு, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். என்ன சொல்ற? வெரி குட். அஹ்லுர் ரஅய்.
சுய சிந்தனைக்கு பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இஸ்திஹ்சான்ன்றது அப்படித்தான், உங்களுக்கு தெரியும். துணை மூலாதாரம் அது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக துணை மூலாதாரம் சம்பந்தமான டாபிக் வார நேரம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்திஹ்சான்ன்றது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதான் ஷோர்ட்டா சொன்னேன். என்னண்டா 2-3 தீர்ப்பு வார இடத்துல சிறந்த தீர்ப்புக்கு போறோம். அவுரத்தை பார்க்கிறது ஹராம், இது பொதுவான சட்டம். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவுரத் உடைய பகுதியில் ஒரு காயம் இருக்கு, டாக்டர்கிட்ட காட்டணுமா இல்லையா? காட்டணும், காட்டத்தான் வேணும். ஏன்? அதுக்கு சிகிச்சை பெற்றே ஆகணும், இல்லாட்டி அது சில நேரம் என்ன மனித நலனுக்கு முரணாக அமையும் அது. எனவே அந்த இடத்துல இந்த தீர்ப்பொட்டு அந்த தீர்ப்பு போறோம். இதான் இஸ்திஹ்சான். 2-3 தீர்ப்பு வார இடத்துல சிறந்த தீர்ப்பு எடுக்கிறது. காட்டேலான்றது பொதுவான தீர்ப்பு. இப்ப டாக்டர்கிட்ட காட்டத்தான் வேணும், எனவே காட்டுறது கூடும் என்றும் தீர்ப்பு வரும், கூடாது என்றும் தீர்ப்பு வரும். இது ரெண்டிலையும் சிறந்த தீர்ப்பு இந்த இடத்துல வைத்தியர்கிட்ட அவுரத்தாக இருந்தாலும் சரி காட்டி அதுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளணும் வைத்திய நோக்கம். எனவே இதான் இஸ்திஹ்சான். அப்ப இங்க பயன்படுத்தப்படுறது என்ன? சுய அறிவு பகுத்தறிவு பயன்படுத்தப்படுதா இல்லையா? எது சிறந்த என்ற அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இதைத்தான் இஸ்திஹ்சான் என்று சொல்றேன். இப்படி சுய அறிவு பகுத்தறிவை பயன்படுத்துற எங்கன்னு சொன்னா கியாசிலையும் இஸ்திஹ்சான்லையும் சுய அறிவு பகுத்தறிவு பயன்படுத்தப்படும். சரியானே? அதுக்காக நீங்க யோசிக்கல வெறுமனே பகுத்தறிவு சுய அறிவு இந்த மூத்தசிலாக்கள் மாதிரி அக்கீதாட விஷயத்துல பயன்படுத்துறல்ல. இது கருத்து வேறுபாடு வார சட்ட கிளை பிரச்சனைகள்ல இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விஷயத்துல பயன்படுத்தலாம். அதுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கு, அல்லாஹ் அனுமதிச்ச விஷயம். எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள சார்ந்த அறிஞர்கள், ஷோட்டா சொன்ன போனா ஹனஃபி மதுஹபினர் இப்படி பயன்படுத்துவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சொல்ற அஹ்லுர் ரஇ, சுய சிந்தனை பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எப்பண்டா ஹதீஸ் கிடைக்காத இடத்துல. ஏன் அவங்க இப்படி பயன்படுத்தினா ஹதீஸ் அவங்களுக்கு போதிய அளவுல அந்த காலத்து கிடைக்கல, தேவையான இடங்களை இப்படி பயன்படுத்தினாங்க. சரி, அது வரும், திரும்ப பார்ப்போம். அடுத்தது பாருங்க, எஃப் ஹனஃபி மதுஹபுடைய இஸ்தாஃபர் வருமா? எஃப் ஆன்சருக்கு வருமா? அபூ ஹனீஃபா. ரைட். இமாம் ஹனஃபி மதுஹபுடைய இஸ்தாஃபர் இமாம் அபூ ஹனீஃபா தான் அதுக்கும். எனவே எஃப்பும் பில. எனவே ஏ சி டி இது 3 கூற்றுக்கள் மட்டும்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் தொடர்பான கூற்று. எனவே முதலாவதுக்கு 2வது ஆன்சர். 2025 7வது கேள்விக்கு 2வது ஆன்சர். கிளியரா விஷயம்? விஷயம் கிளியர். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வி எங்கட சிலபஸ்ல எங்க இருக்கு? எந்த பகுதியிலிருந்து வந்தீங்க? எந்த யூனிட்? யூனிட் நம்பர் ரைட். யூனிட் நம்பர் 4, அதாவது இஜ்திஹாத் என்ற பாடம். இஜ்திஹாத் என்ற பாடத்துல எந்த தலைப்புக்குள்ள வந்திருக்கு? சரி, யூனிட் 4 நிறைய பகுதி இருக்கு. 4.1 இஜ்திஹாதின் அடியாக தோன்றிய துணை மூலாதாரம், முதலாவது பகுதி 4.1 துணை மூலாதாரங்களை பத்தி. 2வது பகுதி மகாஷிது ஷரியா, அப்படித்தானே? மகாஷிது ஷரியா 2வது பகுதி 4.2 மகாஷிது ஷரியா. அடுத்தது 4.3 யூனிட் சமரிய சொல்றேன், நான் நல்லா விளங்கிக் கொள்ளும். 4.3ல படிப்போம் என்னண்டா கருத்து வேறுபாடுகள் பற்றிய பாடம். கருத்து வேறுபாடு, சமூகத்தின் நிலவுல கருத்து வேறுபாடு இன்றைக்கு. இந்த கருத்து வேறுபாடுகளுடைய தோற்றம், அது எப்படி வந்துச்சு, இப்படி கருத்து வேறுபாடு வார நேரம் எப்படியாக நடந்து கொள்ளணும், இப்படியான விடயங்கள். உதாரணத்துக்கு குனுத் ஓதுறதா ஓதுற இல்லையா, தக்பீர் எப்படி கற்று, இப்படியாக கருத்து வேறுபாடு இல்லைக்குதானே, தராவியுடைய ரக்காத். அப்ப இது இந்த கருத்து வேறுபாடுகளுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, இது எங்கேருந்து வருது இந்த கருத்து வேறுபாடு, இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது 4.3ல கருத்து வேறுபாடுகள். 4.2ல மகாஷிது ஷரியா.
4.1 தான் இஜ்திஹாதினடியாக தோன்றிய துணை மூலாதாரங்களை பற்றிய பாடம். எனவே இதுல டிரெக்டா துணை மூலாதாரத்தை தூக்கி வச்சு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. துணை மூலாதாரத்துக்கு போக முதல் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இதுல ஒரு தலைப்பாக வாரதுதான் ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டம் என்ற பாடம். ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டம். ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டங்கள். ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டங்கள் 5 இருக்கு. இப்ப நிறைய பகுதி இருக்கு இதுக்குள்ள. அதுல ஒரு பெரிய தலைப்பு தான் ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டம். ஐந்து கட்டங்களாக இருக்கு ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டம். இதுல ஒரு கட்டம் தான் ஃபிக்குஹுடைய பொற்காலம் என்ற பகுதி. பொற்காலம், ஃபிக்குஹுடைய பொற்காலம், அதாவது ஃபிக்குஹ் துறை நல்லா வளர்ச்சி அடைஞ்ச காலம். இந்த ஃபிக்குஹுடைய பொற்காலத்துக்குள்ளதான் 4 மதுஹபுடைய ஆசிரியரை பத்தி நாங்க படிப்போம். 4 மதுஹபுடைய ஆசிரியர்கள். இது விளங்கிட்டா முதலாவது? இது எங்கட பாடத்துல எந்த டாபிக்ல வருதுன்னு சொல்லி விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். எனவே இப்ப அந்த பகுதிக்கு நாங்க கொஞ்சம் போய் பார்ப்போம் எங்க இருக்குன்னு சொல்லி. பாருங்க, உங்களோட கிரேட் 12 கைட்ல யூனிட் 4 யூனிட் 4ல இப்படி வரும் அந்த பகுதி. ஃபிக்குஹுடைய பொற்காலம் என்ற ஒரு பகுதி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாடம் 129 பேஜில். சரியா? அப்படியே நீங்க கீழே வந்தா இந்த காலத்துல 4 இமாம்கள், மதுஹபுடைய இமாம்கள் தோற்றம் பெற்றாங்க இந்த ஃபிக்குஹுடைய பொற்காலத்தில் என்று சொல்லி ஒவ்வொரு இமாமை பத்தியும் சொல்லுவாங்க. பாருங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவது, அவங்கள பத்திய விளக்கம் எல்லாம் இங்க வருது. அது பிறகு ரெண்டாவது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள பத்திய விளக்கம் எல்லாம் வருது சுருக்கமாக. எல்லாம் ஷோர்ட்டா தான் போட்டி உங்களுக்கு. அடுத்தது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள பத்தின விளக்கம் மூன்றாவது இமாம். அடுத்தது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள பத்தின விளக்கம். இந்த 4 மதுஹபுடைய ஆசிரியர் பத்திய விளக்கம் வருது. அதுக்கு பிறகு 4வது தலைப்பு வருது ஃபிக்குஹுடைய வளர்ச்சி கட்டத்துல. அப்ப அந்த 3வது ஃபிக்குஹுடைய பொற்காலம் என்ற தலைப்புக்குள்ளதான் இது வருது. அப்ப இமாம்களை பத்தின அந்த விளக்கம் எல்லாம் அதுக்குள்ளதான் வருது. இது விளங்கிட்டா? அது பேஜ் நம்பர் தேவைண்டா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். 100 இமாம்களை பத்திய டாபிக், அதாவது ஃபிக்குஹுடைய பொற்காலம் என்ற பாடத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிரேட் 12 கைட்ல 129வது பேஜ்ல இந்த பாடம் உங்களுக்கு இருக்கு. இப்ப இதை நாங்க என்ன செய்யணும்டா, ஒவ்வொரு இமாம்களை பத்தியும் தெளிவாக தெரிஞ்சு கொண்டே ஆக வேண்டும். ஏண்டா சிலபஸுக்கு எக்ஸாமுக்கு இது கட்டாயம் தேவை. எம்சிக்கு கேள்விகளும் வரும், எஸ்ஏ கேள்விகளும் வரும். விதிவிலக்கு இல்லை. விதிவிலக்கு இல்லை. எம்சிக்கு கேள்விக்கும் வரும், எஸ்ஏ கேள்விக்கும் வரும். எனவே இந்த 4 இமாம்களை பத்தியும் கட்டாயம் படிச்சே ஆகணும், தெரிஞ்சே ஆகணும். அப்ப இந்த இடத்துல நீங்க இப்படி படிக்கிறது உங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம் என்றதால இந்த பகுதி அப்படியே தூக்கி இன்னும் ஷோர்ட் ஆக்கி தூக்கி அங்க அட்டவணை அடிப்படையில் நான் உங்களுக்கு போட்டு அதை பிடிஎஃப் ஆக்கி அனுப்பிக்கிறேன். ஒரு பார்வையிலே நீங்க 4 இமாமை பத்தியும் என்ன பார்த்து விளங்கிக் கொள்ளேலும் என்றதுக்காக ஒரு பார்வையில் இருக்கிற மாதிரி அதை ஈஸியா விளங்கிக் கொள்ற மாதிரி போட்டு இருக்கு. அப்ப இந்த நோட்ஸை பாருங்க. நீங்க இந்த 4 மதுஹபுடைய இமாம்களைத்தான் சொல்ற அல் அஇம்மத்துல் அர்பஆ என்ற அரபுல சொல்ற. அதை முதல்ல விளங்கிக்கணும். 4 மதுஹபுடைய இமாம்களை எப்படி சொல்லுவோம் அரபுல? அல் அஇம்மத்துல் அர்பா. அல் அஇம்மத்துல் அர்பஆ. சில நேரம் எம்சிக்குல போடலாம் அல் அஇம்மத்துல் அர்பஆ. அல் அஇம்மத்துல் அர்பஆவில் உள்ளடங்கும் அறிஞர்களை கொண்ட தொகுதியை மட்டும் தெரிவு செய்க என்று சொல்லி போட்டு இந்த 4 மதுஹபுடைய அறிஞர்களையும்
ஒரு ஆன்சர்ல போடுவாங்க. ஏனைய அறிஞர்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து குழப்பி இன்னொரு ஆன்சர்ல போடுவாங்க. எனவே இந்த இடத்துல நாங்க இதை தெளிவாக படிச்சிருந்தா தான் என்ன அங்க விஷயம் விளங்கும், செய்யலும். சரி, அல் அய்மத்துல் அர்பா 4 மதுஹபுடைய அறிஞர்களையும் 4 மதுஹபுடைய அறிஞர்களையும் முதலாவது பாருங்க, இத முதலாவது மதுஹபுகள்ல பேரை போட்டி மதுஹபுகள் அப்படியே மதுஹபுகளோட வருது. முதலாவது ஹனஃபி மதுஹப், இரண்டாவது மாலிகி மதுஹப், மூன்றாவது ஷாஃபிஈ மதுஹப், நான்காவது ஹன்பலி மதுஹப். இப்படி மதுஹபுல போட்டி. சரியானே? இப்ப இமாம்கள்ல பெயர், அந்தந்த மதுஹபுடைய இமாம்கள்ல பேர் அப்படியே ஓடர்ல வருது. அது பிறகு இயற்பெயர், அதாவது இமாமுடைய உண்மையான பெயர், அதோட சிறப்பு பெயரும் தரப்பட்டு அவங்க பிரபல்யமாக அவங்க என்ன பெயரால அழைக்கப்பட்டாங்க, பட்ட பேர் மாதிரி. பட்ட பேர்ன்றது என்ன? கெட்ட பட்ட பேர் சூட்டுறது அது கூடாது. ஒருத்தரை புகழும் விதமாக, அவர் செய்த சேவையை சுட்டி காட்டும் விதமாக, அவரை பாராட்டும் விதமாக சொல்லி அழைக்கப்படுற ஸ்பெஷலான பெயர்கள் அது கூடும். அப்படியாக சில பெயர்கள் இருக்கு, அதுகள் வருது. அடுத்து இவங்க எப்ப பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்க, அந்த ஹிஜ்ரி ஆண்டுகள், அதோட அவங்க பிறந்த இடம், அவங்களோட ஆசிரியர்கள் யாரு, அவங்களோட மாணவர்கள் யாரு, அவங்க எந்த சட்ட மூலாதாரங்களை வச்சு அவங்களோட மதுஹப உருவாக்கினாங்க. ரைட். அடுத்து அவங்களோட நூட்கள், அவங்களோட சிந்தனை பிரிவு, ஏனைய அவர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில தகவல்கள். இப்ப இந்த ஓடர்ல முதலாவது நாங்க பார்ப்போம். முதலாவது இமாம் ஷாஃபியை பத்தி தானே கேள்வி பார்த்தோம் என்ன? அப்ப இமாம் ஷாஃபியை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷாஃபி மதுஹப் பெயர், இமாம்கள்ல பெயர்ல பாருங்க. இமாம்ட பெயர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்ற பிரபல்யமா அப்படித்தான் அழைக்கப்படுற. இவர் உண்மையான பெயர், இவர் முழு பெயர் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ. முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபியோட பெயர் என்ன? முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ. இவர் குறைஷிகள் அந்த வம்சத்துல, அதாவது நபி அவங்களோட பரம்பரை. சொல்ல போனா நபி அவங்க எந்த பரம்பரையை சேர்ந்தவங்க? குறைஷி கோத்திரம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அந்த குறைஷி கோத்திரத்துல வந்த ஒரு இமாம் தான் இந்த இமாம் ஷாஃபி. நபி அவங்களோட பரம்பரையை சேர்ந்த ஒரு இமாம். அதனால இவங்களை சொல்ற இமாமுல் குறைஷ், குறைஷிகள்ல இருந்து வந்த ஒரு முக்கியமான அறிஞர், ஆசிரியர், இமாமுல் குறைஷ் என்று சொல்றது. அப்ப ஷாஃபி மது எப்படி ஆசிரியர் சொல்லுவோம், இமாம் ஷாஃபி என்று சொல்லி, இமாம் ஷாஃபி என்று சொல்லுவோம். அவர் உண்மையான முழு பெயர் முஹம்மது இப்னு இத்ரீஸ். அவரை இமாமுல் குறைஷ் என்று சொல்லி அவர் பிரபல்யம் அடைஞ்சார். அப்படியாக அவர் அழைக்கப்பட்டுச்சு. இவர் பிறந்தது எங்கண்டா காசாவில். ஸ்டார்ட்லேயே சொன்னோம், காசா இன்றைக்கு யுத்தங்கள் பிரச்சனைகள் நடக்கிற இடம். ஈஸியா யாம் வச்சு கொள்ளும். ஹிஜ்ரி 150 பிறந்தார். ஹிஜ்ரி 150, சும்மா 150 போடுறோம் எக்ஸாம்ல. சில நேரம் கேள்விகள் வந்தா சும்மா 150 பிறந்தாருன்னு போடுறோம், ஹிஜ்ரி என்று குறிப்பிட்டு காட்டணும். சும்மா போட்டா ஹிஜ்ரியா கிறிஸ்துக்கு பின்னா அப்போ ஒன்றும் விளங்காது. மெட்ஸில் செய்கிற மாதிரி 10 சென்டிமீட்டரா 10 மில்லிமீட்டரா 10 கிலோமீட்டரா என்று போடணும். சும்மா 10 என்று போட்டா பிழைதான் மெட்ஸில். அதே மாதிரி தான் இங்க ஹிஜ்ரி 150 என்று போடணும். ஹிஜ்ரி 150 காசாவுல, அதாவது உங்களுக்கு தெரியும் காசா எங்க இருக்கிற ஊர்? பலஸ்தீன்ல காசாவுல பிறந்தார். 204 ஃபுஸ்தாத் எனக்கூடிய ஊர்ல வஃபாத்தானார். ஹிஜ்ரி 204 இறப்பு பாருங்க. ஃபுஸ்தாத் எனக்கூடிய ஊர்ல 204 வஃபாத்தானார். சரியானே? இவர் ஆசிரியர்கள், இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர், நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஆசிரியர்கள் யார் என்று சொன்னா சுஃபியான் பின் உயைனா முதலாவது. சரியா?
அடுத்து இரண்டாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது மாலிகி மதுஹபுடைய ஆசிரியர். நீங்க மேலுக்கு வந்தீங்க. இந்த இமாம் மாலிக் இமாம் ஷாஃபியோட ஆசிரியர். ஏனண்டா பாருங்க, அவர் 93ல பிறந்தவர், இவர் 150. அப்ப இவ்வளவு கெப் இருக்கு ரெண்டு பேரும். அவரோட மாணவர் தான் இவர். அடுத்தது இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி என்று சொல்றாரு. 3 ஆசிரியர்கள் பேர் தந்திக்கு. என்னென்ன பேர்? ஆசிரியர் பேரை சொல்லுங்க. சுப்யான் பின் உமையா, சுஃபியான் பின் இமாம் உயைனா, இமாம் மாலிக், இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஸ்-ஷைபானி. ரைட். முஹம்மது இப்னு ஹசனா, அஹமது இல்ல, முஹம்மது இப்னு ஹசன். அடுத்து பாருங்க, இவர் மாணவர்கள் லிஸ்ட் தந்திக்கு. இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள் யாருண்டா இஸ்மாயில் இப்னு யஹ்யா அல் முஸ்னி முதலாவது, இரண்டாவது அர்ராபி, அடுத்தது இப்னு தாலூத். நிறைய மாணவர்கள பேர் தந்திக்கா. இப்னு தாலூத். அடுத்தது யூசுப் பின் யஹ்யா அல் ஃபுவைதி, அபுபக்கர் அல் ஹுமைதி, ஹுர்மலா பின் யஹ்யா. ஒரு 3 பேரை சரி யாபம் வச்சுக்கொள்ளும், கொஞ்சம் யாபம் வச்சுக்கொள்ளுங்க. வாசிச்சு குறைஞ்சது ஒரு 3 பேரை சரி நல்லா யாபம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் எக்ஸாம்ல எக்ஸேக்கு தேவைப்பட்ட எழுத வேண்டி வரும். ஆனா பேரை பார்த்தா இவர் மாணவர் தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் யாபம் வச்சுக்கொள்ளும். சில நேரம் இப்படியான, இப்ப நாங்க பார்த்தோமே, இப்படியான கேள்வி வந்தா சில நேரம் ஒரு கூட்டுல போடலாம், என்ன இன்னாருடைய மாணவர் என்று சொல்லி ஒரு அறிஞர் பேரை போட்டு போடலாம். அப்போ அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு செய்ய இயலுமா இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டமா வராது. இருந்தாலும் நீங்க தயாராக இருக்கேன், எப்படியான நிலைமையிலையும் ஏலும் என்ற அளவுக்கு இருக்கேன். அல் ஃபுவைதி, அதே மாதிரி அபுபக்கர் அல் ஹுமைதி, ஹுர்மலா பின் யஹ்யா, அர்-ரபி இப்னு சுலைமான், அஹமது இப்னு ஹம்பல். அஹமது இப்னு ஹம்பல் அதாவது ஹம்பலி மதுஹபுடைய ஆசிரியர் இருக்கிறாரே, இங்க கீழே வார ஹம்பலி மதுஹபுடைய ஆசிரியர் அஹமது இப்னு ஹம்பல், அஹமது இப்னு முஹம்மத் ஹம்பல். இவர் இமாம் ஷாஃபியுடைய ஸ்டூடெண்ட். இமாம் ஷாஃபி 150ல பிறந்த, இவர் 164ல பிறந்தவர். இமாம் ஷாஃபியுடைய ஸ்டூடெண்ட் இவர். பாருங்க ஆபம். இமாம் மாலிக் ஸ்டூடெண்ட் ஷாஃபி, இமாம் ஷாஃபி ஸ்டூடெண்ட் இமாம் ஹம்பலி. அப்ப மாணவர்கள பெயர்கள் யாபம் வைக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, சட்ட மூலாதாரங்கள். அப்ப இமாம் ஷாஃபியுடைய சட்ட மூலாதாரங்கள் என்னண்டா, பிரதானமாக அவங்க சட்ட திட்டங்களை தொகுக்கிறதுக்கு உள்வாங்கிய சட்ட மூலாதாரங்கள் அல் குர்ஆன் சுன்னா. இது எல்லாருக்கும் வரும். ஏன் அல் குர்ஆன் சுன்னா இல்லாம சட்டம் வருமா? இல்ல சார். அப்ப ஈஸியா விலையும் கொள்ளும். அல் குர்ஆன் சுன்னா 4 அறிஞர்களுடைய சட்ட மூலாதாரத்திலையும் வரும். அல் குர்ஆன் சுன்னா, அல் குர்ஆன் சுன்னா, ரைட், அல் குர்ஆன் சுன்னா. ஏன் அது பிரதான மூலாதாரம். அது இல்லாட்டி அவர் சட்டம் அதுல இருந்தா எடுத்தா தான் அது இஸ்லாமிய சட்டம். அப்ப அல் குர்ஆன் சுன்னா அதோட இஜ்மா பலர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தா அது சட்டமாக எடுப்பாங்க, அதான் இஜ்மா, பல அறிஞர்கள் சேர்ந்து. அடுத்து சஹாபாக்கல்ல கருத்துக்கள், கவுலு சஹாபி என்று சொல்லுவோம் நாங்க, கவுலு சஹாபா. அடுத்தது இஸ்திஸ்ஹாப். அடுத்து கியாஸ்ண்டா புதிய பிரச்சனை வந்தேக்கு, ஆனா டிரெக்டா தீர்ப்பில் ஒப்பிட்டு பார்க்குற பழைய பிரச்சனையோடு. சிகரெட் ஹராம் என்று எங்கேயும் இல்லை டிரெக்டா குர்ஆன்ல ஹதீஸ்ல. அப்ப போதை ஏற்படுத்துறது ஹராம் என்று, எனவே போதை ஏற்படுத்துறதால சிகரெட் ஹராம், போதை ஏற்படுத்துறதால ஐஸ் ஹராம், ஐஸ் போதை பொருள் ஹராம், இப்படி என்று சொல்லி டிரெக்டா வராதுண்டு புதிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது ஒப்பிட்ட அளவுல. அதுக்கு கியாஸ் என்று சொல்றது. இஸ்திஸ்ஹாப் என்றா ஒன்று ஆரம்பத்தில் இருந்த நிலையிலேயே தொடர்ச்சியாக இருக்கும், அது மாற்றம் வராது என்று சொல்றது. ஒருத்தர் உழு முறிஞ்சிட்டா இல்லையா என்று டவுட், அப்ப உழு முறியல் என்றுதான் தீர்ப்பு. ஏனென்று சொன்னா அதான் இஸ்திஸ்ஹாப் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்வு என்று சொல்றது. ஒரு விஷயம் உறுதியாக இருக்கின்றா சந்தேகமான விடயம் அதை மாற்ற இயலாது. சரி, அதெல்லாம் விரிவா படிப்போம் துணை மூலாதாரங்கள் கேள்வி வரும்போது. அப்ப இமாம் ஷாஃபியுடைய துணை மூலாதாரங்கள் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, நூல்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதிய மிக முக்கியமான நூல்கள் 2 நூல்கள் தந்திக்கிறாங்க. கிதாப் அல் உம்மு, கிதாப்
அல் உம்மு. இது ஒரு ஃபிக்கு நூல், சட்டத்திட்டங்கள் இருக்கிற நூல். கிதாப் அர் ரிசாலா ஃபி உசூலில் ஃபிக்கு. கிதாப் அர் ரிசாலா ஃபி உசூலில் ஃபிக்கு, இது ஒரு நூல். இது ரெண்டாவது தரப்பட்டிருந்த நூல். கிதாப் அல் உம்மு என்று சொல்றது ஒரு ஃபிக்கு நூல். ஃபிக்கு நூலுக்கும் உசூலுல் ஃபிக்குக்கும் வித்தியாசம் தெரியணும். ஃபிக்கு என்று சொன்னா தொழுர் எப்படி, ஜகாத் கொடுக்கிறது எப்படி, அதுல சட்டம் என்ன, ஒழு செய்யற எப்படி, அதுல சட்டம் என்ன, எது ஃபர்லு எது சுன்னத்து, அதனுடைய ஷர்த் என்ன, குளிப்புடைய ஃபர்ல் என்ன, குளிப்புடைய சுன்னத் என்ன, எப்படியாக முழுமையாக குளிக்கலாம், ஆக குறைஞ்ச என்ன கடமையை சரி அவர் நிறைவேற்றணும், இப்படி சட்டத்திட்டம் இருக்கிறதுக்கு சொல்ற ஃபிக்கு என்று சொல்லி. உசூலுல் ஃபிக்கு என்று சொன்னா ஒரு சட்டம் எப்படி எடுக்கப்பட்டுச்சு, இந்த சட்ட திட்டங்கள் எப்படியாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து வடித்தெடுக்கப்படுகிறது, ஒரு சட்டத்தை எடுக்கும் போது அடிப்படையாக என்ன விஷயங்களை பார்க்கணும், நபியாவோட காலத்தில் இந்த ஃபிக்கு துறை எப்படி காணப்பட்டுச்சு, அவனுடைய வளர்ச்சி பிற்காலங்கள் எப்படி எப்படி வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு, ஃபர்லண்டா என்ன அதுல விளக்கம் என்ன, சுன்னத்தண்டா அதுல விளக்கம் என்ன, ஒரு ஃபிக்கு துறையை சார்ந்து ஒரு கருத்து ஒருத்தர் முன்வைக்கணும் என்றா ஒரு அறிஞர் அவருக்கு என்ன தகைமைகள் இருக்கணும், இப்படியான விஷயங்கள் வாரதுதான் உசூலுல் ஃபிக்கு. அப்போ உசூலுல் ஃபிக்கு எடுத்து நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்ன என்று சொல்லி உசூலுல் ஃபிக்குல பார்க்கலாமா? ஏலாது. ஏன்? அது உசூலுல் ஃபிக்கு, அந்த ஃபிக்குடைய அடிப்படை பேசிக்க பேசுற விஷயம். அது கிதாப் அல் உம்ன்றது அது கிதாப், அதாவது ஃபிக்கு துறை, ஃபிக்கு பேசுறது. அப்போ உசூலுல் ஃபிக்கு என்றா என்ன, ஃபிக்கு என்னன்னு வித்தியாசம் தெரிஞ்சு. இதை எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்க போறல்ல, ஆனா படிக்கிறத விளங்கி தெளிவாக என்ன விஷயம் என்று படிக்கிறது. அப்பதான் ஞாபகமிக்கு விளங்கிட்டாது. ஃபிக்கு உசூலுல் ஃபிக்கு ரெண்டுக்கு மடியில வித்தியாசம் என்னன்னு விளங்கிட்டா? ஓ சார். சார் சொல்லுங்க. ரிசத்துல் உசூலியாண்டாலும் அந்த புக் தானா? விளங்கல? இமாம் சாஃபிட என்ன பேர் சொன்னேன்? புக்ட பேர் ரிசத்துல் உசூலியா. எனக்கு ரிஸ்லத்துல் உசூலியா ஞாபகம் இல்ல, பார்ப்போம், செக் பண்ணுவோம். சரியா? நீங்க எதுக்கும் வாட்ஸ்அப்ல அந்த பேரை டைப் பண்ணி போட்டு வைங்க. ஆயில் லைக்குது. ஓ இருக்கும் ஆயில் புக்ல. ஓ நீங்க அதை டைப் பண்ணி போட்டுடுவோம், பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நான் தான் சொல்றேன். ரைட். அப்ப இல்ல நிறைய கிதாபுக்கு அதான் சொன்னேன், நிறைய கிதாபு இருக்கு. ஆனா எங்களோட சிலபஸுக்கு தேவையானதை மட்டும்தான் நாங்க இங்க பாக்குறோம். இது ரெண்டை தவிர உங்களுக்கு வேற எதுவும் எக்ஸாம்ல போட மாட்டான். அப்ப இமாம் ஷாஃபியோட ஃபிக்கு நூல் எது இங்க தரப்பட்டிருக்கிறதுல? ஃபிக்கு நூல் எது? கிதாப் அல் உம்மு. கிதாப் அல் உம்மு. உசூலுல் ஃபிக்கு கிதாப் அர் ரிசாலத்து ஃபி உசூலில் ஃபிக். ரைட். டுமாரோ கிளாஸ் இருக்கான்னு கேட்டுக்கிறேன். டுமாரோ 27 பட்சிட வேற அது பேமெண்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு. உங்களோட அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் அப்படித்தான் வரும். சில நேரம் கிளாஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஏலியாவே இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் குரூப்ல இருங்க தொடர்ச்சியா. கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு காலையிலே நான் லிங்க் போட்டுருவேன் லுகரு கடையில். சரி, அடுத்தது பார்ப்போம். இங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வருது, சிந்தனை பிரிவு. சிந்தனை பிரிவு, அதாவது இந்த சிந்தனை பிரிவு என்ற என்ன விஷயம் என்றா, இவங்க எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சட்டங்களை தொகுக்கிற நேரம் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்றதை வச்சுதான் இதை பிரிக்குது. அதுல மெயினா இந்த ஹனஃபி மதுஹபினர் மட்டும்தான் அஹ்லுர் ரஅய்ய சேர்ந்தவங்க. அங்கான் பிரபல்யமாக அடையாளப்படுத்தப்படுறோம் அஹ்லுர் ரஅய்யன்னு சொல்லி. அதாவது ஏன்டா இவங்க கொஞ்சம் ஆரம்ப கால தாக்கல் தானே. இப்ப இவங்க பிறந்தத்தை பாருங்க, கூஃபா 80 ஹிஜ்ரி 80ல பிறந்த அறிஞர் தான் இமாம் ஹனஃபி. அப்ப என்ன விஷயம் என்றா, அந்த ஹதீஸ்கள் போதிய அளவுல கிடைக்கல, ஒரு சட்டம் தொடர்பாக ஹதீஸ்கள் கிடைக்கல, இப்படியான சந்தர்ப்பங்கள். அதே மாதிரி தெளிவாக இதுக்கு முடிவு சொல்ல இயலும் என்ற இடங்கள்ல என்ன செய்வாங்கண்டா, இஸ்திஹ்சான கியாஸை பயன்படுத்தி பார்த்து சுய சிந்தனை பகுத்தறிவாலேயே அதை பார்த்து அதுக்கு தீர்ப்பை வழங்கிடுவாங்க.
அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், சுயசிந்தனை பகுத்தறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க என்ற அடிப்படையில் அஹ்லுர் ரஅய் பிரிவை சேர்ந்தவங்க யாரு? ஹனஃபி மதுஹபினர். ஆனா ஏனைய மதுஹபினர் அப்படி இல்லை. ஏனைய 3 மதுஹபினரும் ரெண்டையும் சார்ந்து, அதாவது இவங்களும் ரெண்டை சார்ந்து தான் இருக்கிற ஹனஃபி மதுஹபினரும் ஹதீஸ் அடிப்படையாக வச்சு தீர்ப்பு வழங்குறார். இல்லைன்னு இல்லை, ஹதீஸ் குர்ஆன் தானே எல்லாத்தையும் பேசிக். ஆனா அஹ்லுர் ரஅய் என்ற போது அந்த சுயசிந்தனை பகுத்தறிவு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதிகமாக. அதாவது கியாஸ், இஸ்திசான் போன்ற பகுத்தறிவு பயன்படுத்துற அந்த துணை மூடாதத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிகமாக. ஆனா இவங்க முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் ஹதீஸை போட்டு ஆய்வு செஞ்சு கொண்டே இருப்பாங்க மேக்சிமம் ஏனைய மதவினர். அதுல இமாம் ஷாஃபியை பொறுத்தவரையில அஹ்லுர் ரஅய் மற்றும் அஹ்லுல் ஹதீஸ் 2 சிந்தனை அடிப்படையிலையும் செயற்படுவாங்க தான் அஹ்லுல் ஹதீஸ் முன்னுரிமை என்று போட்டு. அதாவது ஹதீஸ்களின் அடிப்படையில தீர்வு பெறத்தான் மேக்சிமம் ட்ரை பண்ணும். அஹ்லுல் ஹதீஸ் என்றா ஹதீஸ் சஹாபாக்கள்ல தீர்ப்பு அந்த விடயத்தில் எப்படியாக இருக்கு, சஹாபாக்கள் ஏதும் நடத்தையில் இருக்கா என்று சொல்லி ஆய்வு எல்லாம் செஞ்சுதான் லாஸ்ட்ல ஒன்றும் இல்லாட்டி தான் அங்கால போவாங்க. ஆனா ஹனஃபி மதஹப் அறிஞர்கள் டிரெக்டா சில இடங்கள்ல இஸ்திசான அதே மாதிரி கியாஸை பயன்படுத்தி தீர்ப்பு சொல்லுவாங்க. விளங்க வித்தியாசம் அஹ்லுர் ரஅய் என்ற என்ன, அஹ்லுல் ஹதீஸ் என்ற என்னன்னு சொல்லி? ஓ சார். அஹ்லுல் ஹதீஸ் என்னும் போது ஹதீஸ் இருக்காண்டு பார்ப்பாங்க, முழுமுயற்சியோட ஆய்வு செய்வாங்க. அதோட சம்பந்தப்பட்ட சஹாபாக்கள் ஏதும் செயற்பாடுகள் இருக்கா, இப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கான்னு பார்ப்பான். இப்படி முன்னோர்கள விஷயத்தை பார்த்து தான் தீர்ப்பு வர பார்ப்பான் மேக்சிமம். அப்படி அடியோட இல்லை என்றா தான் இந்த கியாஸுக்கு இஸ்திசானுக்கு எல்லாம் வருவாங்க. அப்படி இருந்தா இதுதான் நிற்பாங்க. எனவே அஹ்லுர் ரஅய் மற்றும் அஹ்லுல் ஹதீஸ் 2 சிந்தனையும் இருந்துச்சு. ஆனால் இமாம் ஷாஃபியை பொறுத்தவரையில அஹ்லுல் ஹதீஸ் உடைய அந்த போக்குக்கு தான் முன்னுரிமை இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விரிவாக கேட்கிறல, நீங்க சும்மா விளங்கிக்கொள்ள. அஹ்லுர் ரஅய், அஹ்லுல் ஹதீஸ் 2 சிந்தனை கொண்டவங்க அஹ்லுல் ஹதீஸுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய. அடுத்து ஏனையவை, இவங்களை பத்தி ஒரு முக்கியமான தகவல் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்டார்ட்லேயே. இமாமுல் குரைஷ், நபி அவங்களோட அந்த குறைஷி பரம்பரையை சேர்ந்தவங்க. எனவே இமாம் அவர்கள் நபி அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர், நபி அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர். இவ்வளவுதான் இமாம் ஷாஃபியை பத்தி நீ கட்டாயம் நுணுக்கமாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதை நல்லா பாடமாக்கி எடுத்தீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு கைட்ல எது சும்மா பாருங்க, கைட்ல இது இதை இவ்வளவுதான், நீங்க வேற ஒன்றும் இல்லை. அங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு தூக்கி போட்டி மேக்சிமம் அதை சுருக்கி ஒரு பார்வையில வார மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டி. எங்க பாருங்க கீழே இமாம் ஷாஃபியை பத்தி பிறப்பு அவரோட பேர் அதை போட்டிக்கு, அடுத்து அவரை யார்கிட்ட படிச்ச ஆசிரியர்கள் பேர் போட்டிக்கு, மூலாதாரங்கள் என்ன என்ற விஷயம் போட்டிக்கு, அடுத்து 4 அவருடைய நூட்கள், அது 2 நூலும் அவங்களுக்கு அங்கே போட்டிருக்கு, அடுத்து மாணவர்கள் பேர், வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளவுதான். இந்த அட்டவணையை நீங்க பாடமாக்கினா போதும். வேற வழி இல்லையா, பாடமாக்கித்தானே ஆகணும் என்றா பாடமாக்கித்தான் ஆகணும் என்றா 10 அறிஞர்களும் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கிறது சிலபஸ். விளங்கிட்டா சொல்றது விஷயம்? விளங்கிட்டா? இமாம் ஷாஃபியை பத்திய விடயங்கள் விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு தகவல் சொன்னா போதும். சரி, அப்ப நோட்ஸை பார்க்காம சொல்லுங்க. ஆகும். முதலாவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஷாஃபி மதுஹபுடைய ஆசிரியருடைய பேர் என்ன? முஹம்மது பின் இத்ரீஸ், அதாவது ஷாஃபி என்று ஷோர்ட்டா சொல்லுவோம். அதாவது அவருடைய இயற்பெயர், அதாவது அவருடைய முழு பெயர் என்ன சொல்லுவோம்? முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ என்று சொல்லுவோம். சிறப்பு பெயர் என்ன சொல்லலாம்? ஆலிமுல் குரைஷ். எப்ப பிறந்தாங்க இமாம் ஷாஃபி? ஹிஜ்ரி 150 பிறந்தாங்க. எங்க பிறந்தாங்க? காசாவுல பிறந்தாங்க. அடுத்தது இறப்பு எப்ப இமாம் ஷாஃபி இறந்தாங்க?
ஹிஜ்ரி ஹிஜ்ரி 224 204 எங்க இருந்தாங்க? அவங்க புஸ்தாத் சொல்ல புஸ்தாத். புஸ்தாத்ல. இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர்கள்ல பெயர்களை சொல்லுங்க. ஆகும் பிரதான 3 ஆசிரியர்களை படிச்சோம். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா, மாலிக் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி. ஓகே. அடுத்தது மாணவர்கள்ல பெயர்கள் ஒரு 3 பேரை சரி சொல்லுங்க. அஹமது இப்னு ஹம்பல், ம், யூசுப் அல் யஹ்யா, முஸ்னி, யஹ்யா முஸ்னி, அல் ஃபுவை, சரி. முஸ்னி, ஃபுவைதி, அஹமது இப்னு ஹம்பல். சரி. அடுத்தது சட்ட மூலாதாரங்களை சொல்லுங்க. இமாம் ஷாஃபியுடைய அல் குர்ஆன், சுன்னா, அல் இஜ்மா, சஹாபாக்களின் கருத்துக்கள், அல் கியாஸ், அல் இஸ்திஸ்ஹாப். ரைட். அடுத்தது இமாம் ஷாஃபியுடைய நூல்கள் 2 நூல்கள் படிச்சோம். கிதாப் அல் கிதாப் அல் உம்மு, கிதாப் அல் உம், ரிசாலா, அல் உசூலுல் ஃபிக்ஹ். ரைட். இமாம் ஓகே. அப்ப கிதாப் அல் உம்மு ஃபிக்ஹ் சார்ந்த நூல், கிதாபுர் ரிசாலா ஃபி உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஃபிக்ஹ் சார்ந்த நூல். உசூலுல் அடுத்து ஃபிக்ஹ். இவங்க எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவங்க? அஹ்லுர் ரயி, அஹ்லுல் அஹ்லுர் ரயி, அஹ்லுல் ஹதீஸ். ரைட். அடுத்தது ஏனைய விடயங்கள்ல இவரை பத்தி ஏதாச்சும்? முஹம்மது நபி அவங்களோட பரம்பரையை சேர்ந்த ரைட். இமாம் ஷாஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குறைஷி பரம்பரை சேர்ந்த இமாம். அதனால இமாமுல் குறைஷ் என்று அழைக்கப்படுறது. சார். சொல்லுங்க. இப்ப நம்ம பின்பற்றது ஷாஃபி மதஹப் தானே? ஓம். ஷாஃபி மதஹப் தான் நாங்க பெரும்பாலும் பின்பற்றோம். சில நேரங்களில் ஷாஃபி மதஹுடைய சட்டங்கள் எங்களுக்கு தோதுவாக அமையாம இருந்தா ஏனைய சட்டங்களை நாங்கள் பின்பற்றுவோம். ஏனைய அறிஞர்களுடைய கருத்தை நாங்கள் பின்பற்றுவோம். அப்போ மதுஹப் என்றது இப்போ மதுஹப் சம்பந்தமான அறிவு இல்லாம அப்படியும் இருக்கு. அதாவது மதுஹபை எல்லை மீறி எதிர்க்கிறவங்களையும் மீக்கிறான். அப்படி இல்லை. அடுத்து மதுஹபை எல்லை மீறி ஏற்றுக்கொள்றவங்களையும் மீக்கிறான். இமாம் என்றா இமாம் தான். அதை அந்த கருத்தை நான் தாண்டி போக மாட்டேன். இது 2 போக்கும் பிழை. கடினத்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, கடினத்தன்மையோடு அதில் விடாப்பிடியா இருக்கவும் கூடாது. ஏன்டா இஜ்திஹாதுக்குரிய விடயங்கள்ல ஒரு அறிஞர கருத்தை தூக்கி வச்சு இன்னொரு அறிஞரை நாங்கள் மட்டம் தட்ட போக இயலாது. அடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லா அறிஞரையும் மட்டம் தட்டுற அளவுக்கு யாருக்கும் அறிவும் இல்லை. எனவே இமாம்கள் சொல்ற கருத்துக்கள் எங்களுக்கு தோதுவாக இருந்தால் நாங்கள் அதை பின்பற்றுவோம். அது தோதுவாக எங்களுக்கு அமையாத நேரம், எங்களுக்கு அதாவது தோதுவாக என்றால் எங்களோட மன உச்சைக்கு இல்லை, எனக்கு இது பொருத்தம் இல்லை என்று படுது, இந்த சட்டம் எனக்கு சூட்டபிள் இல்லை, நான் மற்ற அறிஞர் சட்டத்தை இந்த இடத்துல நான் ஆதாரப்பூர்வமான சிறப்பான ஒரு சட்டமாக பார்க்கிறேன் என்று விரும்பினா அவர் அந்த சட்டத்தை பின்பற்றுவார். ரைட். 2028 பேஜ் கிளாஸ் ஏரியில் ரெண்டு மெசேஜ் வந்து 2028 பேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணல, இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற சூழ்நிலை இல்லை. அடுத்து கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும் என்று கேட்டீர்கள்? 11 மணிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் முடியும். சரி. அப்ப இமாம் ஷாஃபியை பத்தி உங்களுக்கு தெரியும், சரியானே? தெரிந்தானே? சரி. இப்ப இந்த இதை பிரிண்ட் பண்ணிருப்பீல் மேலே நீங்க சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி கீழே நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அஹ்லுர் ராயிக்கு ஒரு பேர் ஒன்று சொல்றேன். இன்னொரு பேர் என்ன? அஹ்லுல் அஹ்லுர் ராயிக்கு என்ன சொல்ற? அஹ்லு தெரியாதா யாருக்கும்? இல்ல பாருங்க, அவன் இதுல மேல அந்த விஷயம் வரும், நீங்க மேல படிச்சிருப்பீர்கள். கொஞ்சம் இருங்க.
தென்னம் ரைட். அஹ்லுர் ரஇ அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுர் ரஇக்கு சொல்றது வந்து நீங்க இதுல படிச்சுப்பீல அஹ்லு கூஃபா அப்படின்னு சொல்லி. ஓம் அஹ்லு கூஃபாண்டு யார சொல்ற? அஹ்லுர் ரஹீஸ் ப்ரே பண்ணுவாங்க. ரைட். அப்ப அதை நோட் பண்ணி வைங்க சைட்ல. அதான் அந்த இதுல நோட் பண்ணி வைங்க சைட்ல. ஏன்னா அந்த வார்த்தையும் பிரயோகிக்கப்படும் சில இடங்கள்ல. நீங்க அந்த விஷயத்த உங்களோட சிலபஸ்லயே பார்க்கலாம் மேல. அது இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். நூத்தி 29 பேஜ்ல இருக்கு சார். ரைட். இங்க இருக்கு. சரி, இங்க இருக்கு பாருங்க. 129 பேஜ்ல மதரசத்து அஹ்லுல் ஹதீஸ சொல்ற மதரசத்து மதீனா என்று சொல்லி இன்னொரு பேர் சொல்ற. மதரசத்து அஹ்லுர் ரஅய்ய மதரசத்து கூஃபா என்று சொல்ற. இதை நோட் பண்ணிக்கொள்ளும். மதரசத்து அஹ்லில் ஹதீஸ மதரசத்து மதீனா என்று சொல்ற. அதுல விளக்கம் இப்ப நாங்க படிச்ச விஷயம் இங்க இருக்கு பாருங்க. ஹதீஸ்களுக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாமிய சட்டங்களை விளக்கியவங்களை தான் இந்த மதரசத்து மதீனா மதரசத்து அஹ்லில் ஹதீஸ் என்று சொல்ற. மதரசத்து அஹ்லுர் ரஅய்யன்னு சொன்னா மதரசத்து கூஃபா என்று சொல்லி சொல்ற. அப்ப அந்த அட்டவணை இருக்கிற அந்த இதுலயே நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். இந்த டேபிளுக்கு மேலேயே நோட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நோட் பண்ணிட்டேலா? ஓ சார். ரைட். அதுக்கு வேற வேற ஊர்களை சொல்லியும் பேர்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இது நம்ம சிலபஸ்ல இருக்கிறத எடுத்துக்கொண்டாலே போதுமா. ரைட். இப்ப நாங்க பேப்பருக்கு வருவோம். இப்ப இமாம் ஷாஃபியை பத்தி உங்களுக்கு முழு தகவலும் தெரியும். சரியானே? எனவேதான் இங்க நாங்க ஏசிடியை தான் சரியான ஆன்சரா தெரிவு செஞ்சோம். ஏனென்றா பாருங்க, இங்க இமாம் ஷாஃபியை பத்தி தான் கேட்டிக்கு ஆலிமுல் குரைஷ் இமாம் ஷாஃபி. சரிதானே? ஏன் ஆலிமுல் குரைஷ் என்று சொல்ற? நபியாவோட பரம்பரை சேர்ந்தவர். நபியாவோட பரம்பரை சேர்ந்தவர். அடுத்து உசூலுல் ஃபிக்ஹ் கலையிற முன்னோடி யாரு? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி.
இமாம் ஷாஃபி. அடுத்தது பலஸ்தீன்ல பிறந்தவர். சரியானே? இமாம் ஷாஃபி தானே? பலஸ்தீன்ல எங்க பிறந்தார்? எந்த ஊர்? காசாவுல பிறந்தவர். காசாவுல பிறந்தார். எனவே இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா? முதலாவது கேள்வி ஓகேயா? ஆம் சார். இப்ப அடுத்தது பாருங்க, இமாம் அபூ ஹனீஃபா பத்தி. இமாம் அபூ ஹனீஃபாவை பத்தி சொல்லுங்க. மதுஹபுகள் ஏன் உருவாக்கம் பெற்றது? மதுஹபுகள் உருவாக்கம் பெற்ற நோக்கம் இஸ்லாமிய சமூகத்துக்கு இலகுவாக சட்ட திட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு இதை வச்சே சொல்லுவோமே, நான் உங்களுக்கு கைட்ல தெளிவாக இந்த விஷயம் இருக்க தெளிவாக இருந்தும் கூட இந்த டேபிள் ஏன் தந்தேன்? என்ன நோக்கம்? இலவாக படிக்கிறது. இலகுவாக நீங்க விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு இலகுவா தரையிலும் அதுக்காக வேண்டி இலகுவா தந்தி. அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் இருக்கு, எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு டிரெக்டா. ஆனா மக்கள் மார்க்கத்துல பாமர மக்கள் இருக்கிறாங்க, புதுசாக இஸ்லாத்தை தழுவுறவங்க இருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல ஆழமான அறிவில்லாதவங்க இருக்கிறாங்க. எனவே இவங்க எல்லாத்துக்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் பிரட்டி கொண்டு தீர்வு பார்த்து கொண்டு இருப்பாங்களா? எனவே இவங்களுக்கு சரியா ஈஸியா விஷயத்த கொடுப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு தலைப்பா பிரிச்சு, இது சுன்னத், இது ஃபர்லு, இப்படித்தான் தொழணும், இது வுலு வண்டா இப்படித்தான் வுலு செய்யணும் என்று சொல்லி அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா ஆதாரமாக வச்சு எல்லாத்தையும் எழுதி எங்களுக்கு தந்திக்கிறான். இதான் மதுஹப். விளங்குதா? இப்படியாக ஒவ்வொரு அவங்களோட மாணவர் குலாமுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது பிற்காலத்துல பெரும் நூல்களாக உருவாயிச்சு. இதைத்தான் அந்த ஒரு அப்படியே இமாம் ஷாஃபியை சுத்தி இருந்தவங்க இமாம் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லி அந்தந்த அறிஞர்களை சுத்தி இருந்தா அந்தந்த மதுஹப் அடிப்படையில் தோற்றம் பெற்றுச்சு. அப்ப நான் கைட்டில் இல்லாத ஒரு விஷயத்தில கொண்டாந்து போட்டிக்கிறேனா? இல்ல. அதே மாதிரி இமாம்கள் குர்ஆன் சுன்னாவுல இல்லாத அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஒரு விஷயத்தை கொண்டாந்து மதுஹப்ல போடுறல. சிலவங்க அப்படியான கருத்துக்களை சமூகத்துல பரப்புறவங்களும் மீக்கிறாங்க. அப்படி மதுஹபுல குர்ஆன்ல சுன்னாவுல இல்லாத ஒன்றை போடுறல. மதுஹப் என்றா விளங்கிக் கொள்ளுங்க ஈஸியா. குர்ஆன்ல சுன்னா இருக்கிறது தொகுத்து இலகுவாக முன் வச்சுக்க, அவ்வளவுதான். ஒரு சில இடங்கள்ல மட்டும் குர்ஆன் சுன்னா டிரெக்டா தீர்ப்பு சொல்லல. அந்த காலத்துல சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கு குர்ஆன் சுன்னா டிரெக்டா தீர்ப்பு சொல்லல. அப்படியான விஷயங்கள்ல இஜ்திஹாத் செய்யறது அல்லாஹ் அனுமதிச்சுக்கிறான். நபி அவங்க இஜ்திஹாத் தூண்டி விட்டுக்கிறான். அது சம்பந்தமா நாங்க படிப்போம். அப்படி இஜ்திஹாத் செஞ்சு அந்த சில சட்டங்களுக்கு அவங்க தீர்ப்பை சொன்னாங்க. இது இப்படி உருவானதா மதுஹப். விளங்கிட்டா? சரி. இப்ப இதுல இமாம் ஷாஃபியை பத்திய கேள்விகள் எதுவும் இருந்தா நாங்க பார்ப்போம். சரி, இதை பாருங்க. 9வது கேள்வியை பாருங்க. அப்போ இப்ப இமாம் ஷாஃபியை பத்தி ஃபுல்லா படிச்சிருந்தானே. இப்ப 9வது கேள்வி ABCD என்று சொல்லி அதே மாதிரி மேல படிச்ச மாதிரியே ஒரு கூற்று சந்திக்கிறான். 2020 38வது பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? அப்ப 5 கூற்றுகள் தந்தீங்க, 3 தான் ஆன்சர் வந்து. எனவே 5ல 3 சரியா வரும், 2 பிழையா வரப்போகுது. என்னென்று பார்ப்போம். மேலுள்ளவற்றுள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் தொடர்புடைய சரியான விடயங்களை மாத்திரம் கொண்ட தொகுதியினை தெரிவு செய்க. ஏ ஹனஃபி மதுஹபுடைய இஸ்தாஃபகர். சரியா பிழையா? பிழை. அப்ப ஹனஃபி மதுஹபுடைய இஸ்தாஃபகர் யாரு? அபூ ஹனீஃபா. ரைட், இமாம் அபூ ஹனீஃபா. எனவே அது பிழை. பி அர் ரிசாலா என்ற நூலின் ஆசிரியர். அது சரி. ரிசாலா என்ற நூலின் ஆசிரியர் இமாம் ஷாஃபி தான். எனவே அது சரி. அர் ரிசாலா என்றது என்ன நூல்? உசூலுல் ஃபிக்ஹ். உசூலுல் ஃபிக்ஹ் நூல். உசூலுல் ஃபிக்ஹ் நூல். என்ன இன்னொரு நூலுக்கு அது என்ன நூல்? இன்னொரு நூல் படிச்சோம். கிதாப் அல் உம்மு. சரி, அடுத்து பாருங்க. சி ஆலிமுல் குரைஷ். ஆலிமுல் குரைஷ் எனும் சிறப்பு பெயருடையவர். சரி, ஆலிமுல் குரைஷ் என்ற சிறப்பு பெயர் இருக்கிறவர் தான்.
அப்ப நாங்க டிரெக்டா இங்க பார்க்கலும் சில விஷயங்களை. இப்ப ஏ பிழை என்ற நுழைஞ்ச மட்டும் வச்சு ஏ சூரா பிழை எங்களுக்கு தெரியும். எனவே முதலாவதுல ஏ இருக்கு முதலாவது பிழை, ரெண்டாவதுல ஏ இருக்கு ரெண்டாவது பிழை, மூணாவதுல ஏ இருக்கு மூணாவது பிழை. ஏன் ஹனவி மதபுடைய ஸ்தாபகர் என்றது இங்க ஷாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு பொருத்தம் இல்லை. அடுத்தது பி சூர் ஆன்சர் வரும் என்று தெரியும். ரெண்டாவது இடத்துல பி இருக்கு, எனவே ரெண்டுலையும் பி இருக்கு, அப்ப முடிவுக்கு வரையலாது. சி சூர் ஆன்சர் வரும் என்று தெரியும். ஆலிமுல் கிரேஸ் என்ற சிறப்பு பேர் இருக்கு, அதுவும் ரெண்டுலையும் வந்திருக்கு. எனவே இப்போவும் நாங்க முடிவுக்கு வரையலாம். அடுத்தது பார்ப்போம். டி பசராவில் பிறந்தவர். பிள்ளை சார். பிழை என்ன? அப்ப இமாம் ஷாஃபி எங்க பிறந்தார்? பலஸ்தீன்ல அவங்க பலஸ்தீன்ல பிறக்கிறாங்க. ரைட். காசாவுல பிறக்கிறாங்க. பலஸ்தீன்ல இருக்கிற காசா எனக்கூடிய ஊர்ல அவங்க காசானும் பிறகு. பிறந்தாங்க. எனவே இது பிழை. எனவே டி சூரா பிழை. அப்ப ரெண்டு ஆன்சர் தான் எங்களுக்கு இப்ப செலக்ட் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப இங்க டி இருக்கு, எனவே நாலாவது பிழை, அஞ்சாவது தான் மிச்சம். எனவே அதான் சரியா வரும். ஓகேயா? சரி சார். அடுத்தது பாருங்க. இ உசூலுல் ஃபிக்ஹ் கலையின் முன்னோடி. இமாம் ஷாஃபி. சரி சார். சரி, அது சரி. உசூலுல் ஃபிக்ஹ் கலையிட முன்னோடி இமாம் ஷாஃபி. இதுல பிசிஎஃப் என்று போட்டிக்கு ஏபிசிடிஇ 2020 38வது கேள்வி. 2020 38வது பாஸ்வேர்டு டைப்பிங் மிஸ்டேக் ஆகின்னு நினைக்கிறேன் நான். இந்த இடத்துல பிசிஇன்னு தான் வரும். கொஞ்சம் பாருங்க ஆகும். 2020 38வது கேள்வியில 5வது ஆன்சர்ல இருக்கிற ஆங்கில எழுத்துக்களை கொஞ்சம் பாருங்க. இதானே வந்தீங்கண்ணே. ரைட். அதை அவங்களோட பெண்ணால பிரிண்ட் பண்ணவங்க பெண்ணால சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க இ என்று சொல்லி. பிசிஇ சரியா? மற்றவங்களுக்கு விளையிட்டா என்ன நடந்தீங்கண்டு? ரைட். அப்ப இந்த 9வது கேள்வி கிளியரா உங்களுக்கு? ஓகே. அப்ப அடுத்த கேள்வி போ. சரி, வேற இமாம் ஷாஃபியை பத்தி எதுவும் கேள்வி கண்டு பாப்போம். இந்த கேள்வியை பாருங்க. எல்லா இமாம்களையும் பத்தி இருக்கி, சும்மா பாப்போமே. 2019 38வது வந்த கேள்வி. இமாம் ஷாஃபி என்று சொல்லி எக்ஸ்டர்னல் ஒரு போட்டி. இங்கால வயில இமாம் ஷாஃபிக்கு எது பொருத்தமா வரும்? ரைட். கிதாபுல் உம்மு தான் பொருத்தமா வரும். அப்ப அதை வச்சே நாங்க பார்க்கலாம். முதலாவது, ரெண்டாவது, மூணாவது ஆன்சர் எல்லாம் பிழை இல்லையோமா? முதலாவதுக்கு டி வரணும். எனவே இதெல்லாம் பிழை. இந்த மூணும் மற்ற இரண்டு தான் சரியா வரப்போ. அது எல்லா அறிஞர்களையும் படிச்சது பிறகு நாங்க செய்வோம். அப்ப உங்களுக்கு அது பூர்ணமான பிரயோசனமா இருக்கும். அடுத்து இதை பார்ப்போமே. இதுலேயும் இமாம் ஷாஃபியோட பேர் வந்து சரி. இதை சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். இது இப்போ நாங்கள் படிச்சிட்டோம். இது மாதிரி வினாக்களா? இது பாஸ்பபிள் இல்லாது மாடல் கேள்வி. அல்-அஇம்மத்துல் அர்பஆ இமாம்களுள் உள்ளடங்காத இமாம். அல்-அஇம்மத்துல் அர்பஆ இமாம்கள்ல உள்ளடங்காத இமாம். அல்-அஇம்மத்துல் அர்பஆண்டா என்ன? நான்கு மதபடி ஆசிரியர்கள்ல உள்ளடங்காத இமாம் நாங்க இப்ப பார்க்கணும். பாருங்க. முதலாவது முஹம்மது இப்னு இஸ்மாயில் அஇம்மத்துல் அர்பஆல இருக்கிறவங்களா? இல்ல. சுவரா சவுண்ட் போதாமேக்கு இல்லையா ஓமா? இல்ல. சரி, இல்ல. அப்ப முஹம்மது பின் இஸ்மாயில் என்ற எந்த இமாம்ட பேர்? யார பேர்? இமாம் புகாரி. போன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இமாம் புகாரிட பேர். இப்பவே சவுண்ட காணல. போன கிளாஸ் தான் படிச்சோம். புகாரிட பேர் தானே? ரைட். அப்ப ஏன் அஇம்மத்துல் அர்பா? அஇம்மத்துல் அர்பா நான்கு மதபடி அறிஞர்கள் பேர் தான் கேட்டி. அப்ப இந்த இமாம் புகாரி வந்து சிஹாஹு சித்த அறிஞர்கள்ல முதலாம் அவர், அப்படித்தானே? எனவே
கேள்வியை பாருங்க. அல் ஐமத்துல் அர்பா இமாம்கள்ல உள்ளடங்காத இமாம் தான் கேள்வி. எனவே முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஐமத்துல் அர்பாவில் உள்ளடங்குவாரா? உள்ளடங்க மாட்டார். உள்ளடங்க மாட்டார். எனவே ஆன்சர் வருமா வராதா? வராது. உள்ளடங்காது என்று சொன்னா உள்ளடங்காத இமாம தானே கேட்டிருக்கு. ஆன்சர் வருமா வராதா? ஆன்சர் வரும் சார். ஆன்சரா தானே வரும். உள்ளடங்காத இமாம் தானே கேள்வி. ரைட். அடுத்தது பாருங்க. ரெண்டாவது மாலிக் இப்னு அனஸ். யார் இது? வரும். எந்த அறிஞர் இவர்? மாலிக். எப்படி சொல்லுவோம்? இமாம் மாலிக். இமாம் மாலிக் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே மாலிக் மதுபடி ஆசிரியர், உள்ளடங்க கூடியவர். எனவே உள்ளடங்காதது கேட்டதால ஆன்சர் ரெண்டாவதும் வராது. மூன்றாவது நோமான் பின் சாஃபித். யார பேர்? இமாம் அபு அபு ஹனீஃபா. ஹனீஃபா அவங்களோட. அபு ஹனீஃபாட பேர். எனவே அதுவும் வராது, ஆன்சருக்கு வராது. வராது. அடுத்து முஹம்மது பின் இத்ரிஸ் அஷாஃபி. அதிலே போட்டிங்க அஷாஃபி என்று சொல்லி. அப்ப அதுவும் வராது. வராது. என் ஐமத்துல் அர்பால வாராக்கள். அடுத்து அஹமது இப்னு முஹம்மது. யார பேர்? அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹமது இப்னு ஹம்பல், ஹம்பலி மதபடி ஆசிரியர் பேர். எனவே அதுவும் உள்ளடங்கும். எனவே உள்ளடங்காது கேட்டதால பில. எனவே இந்த 4 அறிஞர்களும் அல் ஐமத்துல் அர்பா சேர்ந்தவங்க. எனவே முதலாவதான ஆன்சர். ஏன்னா முதலாவது வைக்கிறது மட்டும் இமாம் புகாரிட பேர். கிளியர் அது? ஓகே. சரி, எஸ்ஏ கேள்வி 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று மாதிரி வினாக்கள் இருக்கு பாருங்க. 2 மார்க்ஸ் கேள்வி தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் 2 நூல்களை குறிப்பிடுக. செய்யலாமா இல்லையா? செய்யலாம் சார். 2 நூல் எழுதிட்டா சரி, அது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க அப்போ குயிக்கா? கிதாப் அல் உம்மு, கிதாப் அல் கிதாப் அல் உம்மு, ரிசாலா, கிதாப் ரிசாலா, உஸூலுல் ஃபிக்ஹ். ஓகே, அது இல்லைன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரி, அடுத்து இதுல பார்ப்போம். சில தொடர்புகளை போட்டு இமாம் ஷாஃபியை பத்தி படிச்சிருந்தானே, ஃபுல்லா பார்க்கல, சும்மா நோலா பார்ப்போம். இமாம் ஷாஃபியிட இங்கால சில லிஸ்ட் ஒன்று தந்திக்கு. இமாம் ஷாஃபிக்கு இதுல யாரு பொருத்தமா வருவான்? முஸ்னி. எந்த அடிப்படையில் அந்த தொடர்பு வருது? மாணவர்கள் என்ற அடிப்படையில் தொடர்பு வரும். எனவே 3வது இடத்துல பி வரும். இமாம் ஷாஃபிக்கு முஸ்னி தான் வருவார். எனவே 3வது இடத்துல பி வரும். அப்ப 3வது இடத்துல பி வார ஆன்சர் தான் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. அப்ப இது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இதுவும் அது சான்ஸ் இருக்கு. வேற எல்லாம் பில இல்லையாமா? ரைட். சரி, இருந்தாலும் நாங்க எல்லா அறிஞர்களையும் படிச்சது பிறகு அதை செஞ்சு பார்த்தா அந்த எங்களுக்கு பிரயோசனம் அதிகமா இருக்கு. சரி, இமாம் ஷாஃபியை பத்தி மட்டும் வந்த கேள்வி இப்ப நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்து இப்ப 2வது கேள்வி போவோம். முதலாவது கேள்வி ஓகே. 2வது கேள்வியை பாருங்க. 2025 34வது கேள்வி பாருங்க. 2025 2 கேள்வி வந்து இமாம்களை பத்தி எம்சிக்யூ. அது மேல பார்த்தா 2025 7வது கேள்வி, இது 2025 24வது கேள்வி. 2வது கேள்வி பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களில் மாணவர்களுள் ஒருவர். இமாம் அபு ஹனீஃபாட மாணவர்கள் ஒருத்தர் யார்? இதுல அஸ்ஸைபானி. சுவரா? அஷ்ஷைபானி. மற்றவங்க யாரோட மாணவர் உங்களுக்கு தெரியுமா? முஸ்னி யாரோட மாணவர்? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபியோட. அபுல் காசிம் விளங்கல? இமாம் மாலிக். சுவரா? ஓ சார். ரைட், இமாம் மாலிக். அங்கால ஷைபானி நீங்க சொல்றீங்க. இமாம் அபூ ஹனீஃபா. ஹுவைதி யாரோட மாணவர்? இமாம் ஷாஃபியோட. இப்னு தைமியா படிச்சவா? ஓ அதுவும் இமாம் ஷாஃபி. இது அஹ்மத் இப்னு ஹம்பல்.
சரி, இப்னு தைமியா, இமாம் அஹமது இப்னு ஹம்பல். நான் சுருக்காம போறேன் ஹம்பல்னு சொல்லி. சரி, அப்ப இப்படி மாணவர்கள் லிஸ்ட்டை வச்சு இப்படியான கேள்விகள் வருது பாருங்க. 2025 வந்திருக்கு. எனவே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், பார்ப்போம். பாருங்க, அப்ப லைமத்துல் அர்பாவில் இமாம் ஷாஃபியை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்த்தது யார மாணவர் கேட்டிருந்தாங்க? அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள. எனவே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி பார்ப்போம். பாருங்க, மதுஹப் இமாம் அதாவது ஹனஃபி மதுஹப். மதுஹபுடைய பேர் ஹனஃபி மதுஹப். இமாம் பெயர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபு ஹனீஃபாண்டு நாங்கள் சாதாரணமாக சொல்லும்போது சொல்லுவோம். இவங்களோட முழு பெயர் நுமான் பின் சாஃபித். நுமான் பின் சாஃபித். சிறப்பு பெயர் சொல்லுவோம் இமாமுல் அலம் என்று சொல்லி இவர் அழைக்கப்படுறார். இமாமுல் அலம். நுமான் பின் சாஃபித் இமாமுல் ஆலம் சிறப்பு பேர். இவர் பிறந்தது பாருங்க, இங்க ஓர்டர்ல தான் தந்திருக்கு. இமாம் அபு ஹனீஃபா ஆக மூத்தாள். அதுக்கிட்டால இமாம் மாலிக் என்ற இவர் பிறந்தது 93 ஹிஜ்ரியில. இமாம் அபு ஹனீஃபா 80 பிறந்தவர். இமாம் ஷாஃபி 150. இமாம் ஹம்பலி 164. பாருங்க, அந்த ஆக மூத்த அறிஞர் தான் இமாம் அபு ஹனீஃபா. அப்ப 80 பிறந்தவர்ண்டா ஏனையவங்களை விட சஹாபாக்களோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஹிஜ்ரி 100 வரைக்கும் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறான். ஹிஜ்ரி 100க்கு முற்பட்ட காலம் சஹாபாக்கள் காலம் என்று சொல்றேன். அது வரைக்கும் சஹாபாக்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறான். எனவே இமாம் ஹனஃபி 150 ஹிஜ்ரி 150 பிறந்தவர். இறப்பு பாருங்க, கூஃபாவில் பிறந்தவர். இறப்பு ஹிஜ்ரி 150 பகதாத் இல்லையா? எழுத்து பிள்ளையாகி பகதாதுல இறந்தார். அதாவது இங்க இமாம் ஹனஃபி, அதாவது இமாம் அபு ஹனீஃபா இறக்கிறார் 150 பகதாதுல. அதே வருஷத்தில் ஒரு அறிஞர் பிறக்கிறார். யாரு? இமாம் ஷாஃபி காசாவில் பிறக்கிறார். ரைட். இமாம் அபு ஹனீஃபாட ஆசிரியர்கள் யாருன்னு பாருங்க. ஹம்மாத் இப்னு சுலைமான், அடுத்து அஷ்ஷாபி, கத்தாதா, அத்தா பின் அபு ரபாஹ். சரியா? ஹம்மாத் பின் சுலைமான் 1, அஷ்ஷாபி 2, கத்தாதா 3, அத்தா பின் அபீர் ரபாஹ் 4 ஆசிரியர்களை பெயர்கள் தரப்பட்டு. அடுத்து பாருங்க மாணவர்கள் லிஸ்ட. சூபர் இப்னுல் ஹுசைன் முதலாவது. அடுத்து ஹசன் இப்னு ஜியாத் 2வது. அடுத்து இமாம் அபு யூசுப் 3வது. முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி 4வது. மாணவர்கள பேரை சொல்லுங்க ஒரு தடவை. சூப்பர் இப்னு ஹுசைன், ஹசன் இப்னு ஜியாத், இமாம் அபு யூசுப், முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி. ரைட். அப்ப சில இடங்களில் ஷோர்ட்டா போடுவாங்க, ஃபுல்லா போடாம சூபர் இப்னு ஹுசைன் என்று போடாம ஜூபர் என்று போடுவாங்க, சியாத் என்று போடுவாங்க, அபு யூசுப் என்று போடுவாங்க, அஷ்-ஷைபானி என்று போடுவாங்க. இப்படிதான் நான் சுருக்கம் அழைக்கிறேன். இமாம் அபு ஹனிஃபா நாம அபு ஹனிஃபான்னு அழைக்கிறேன். அப்படி இவங்களை சூபர், சியாத், அபு யூசுப், ஷெய்பானி. அப்ப நீங்க ஷோர்ட்டா பாடமாக்கணும் என்று விரும்பினா இப்படி பாடமாக்கிக்கொள்ளுவோம். சூபர், சியாத், அபு யூசுப், அஷ்-ஷைபானி. ரைட். இமாம் அபு ஹனிஃபாட சட்ட மூலாதாரங்கள் முதலாவது குர்ஆன் சுன்னா, அடுத்து இஜ்மா. நபித்தோழர்கள் இஜ்மா தான் இஜ்மான்னு சொல்ல. இஜ்மா அதாவது எல்லாரும் சேர்ந்து, எல்லா சட்ட அறிஞர்களும் சேர்ந்து எடுக்கிற முடிவு, அதுவும் ஒரு மூலாதாரம் தான். அதை வச்சு அதை நாங்கள் பின்பற்றோம். அதான் இஜ்மான்னு சொல்றோம். அடுத்து சஹாபாக்கள்ல தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு, கவுலு சஹாபான்னு சொல்லுவோம். இதுவும் இவங்க சட்ட மூலமே இருக்கு.
அதே மாதிரி கியாஸ், இஸ்திஹ்சான் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதனால தான் அஹ்லுர் ரஇ சிந்தனை பிரிவு என்று சொல்றேன் அவங்களை. அதோட அல் உருஃப், அப்ப இவங்களோட சட்ட மூலாதாரங்களாக இதெல்லாம் காணப்படுது. அடுத்து நூல்கள் பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா நிறைய நூல்கள் எழுதியிருந்தாங்க. அதுல குத்துப் அபு ஹனீஃபா முதலாவது, அடுத்து இரண்டாவது ஃபிக்குஹுல் அக்பர், மூன்றாவது அல் ஆலிம் வல் முத்தஅல்லிம், நான்காவது முஸ்னத். 4 நூட்கள்ல பேர் தந்திக்கு. சொல்லுங்க அப்ப நூட்கள் ஒரு தடவை. குதுப் அபு ஹனீஃபா, ஃபிக்ஹுல் அக்பர், முஸ்னத், அல் ஆலிம் வல் முத்தஅல்லிம். ரைட். அப்ப 4 நூட்களும் ஞாபகம். குத்துப் அபு ஹனீஃபா அவங்களோட பேரே இருக்கு, கிதாபிலே பேர் இருக்கு. அடுத்து ஃபிக்குஹுல் அக்பர், அல் ஆலிம் வல் முத்தஅல்லிம், முஸ்னத். அடுத்து சிந்தனை பிரிவு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அஹ்லுர் ரஇ சிந்தனை பிரிவை சேர்ந்தவங்க. அப்ப இவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், என்ன அஹ்லுர் ரஇக்கு? அஹ்லுல் குஃபா. ரைட். ஏனையவைகள். அப்ப இவங்களை பத்தி ஒரு பிரதான முக்கியமான தகவல் தான் 83,000 சட்ட தீர்ப்புகள் பெருநூலாக தொகுக்கப்பட்டது. இவங்களோட இமாம் அபு ஹனீஃபாவோட 83,000 சட்ட தீர்ப்புகள் ஒரு பெருநூலாக தொகுக்கப்பட்டது. 83,000 சட்ட தீர்ப்புண்டா யோசிச்சு பாருங்க இவ்வளவு. ஹாரூன் ரஷீத் காலத்தில் பிரபல்யம் அடைந்தது இந்த ஹனஃபி மதப். இமாம் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல மிகவும் பிரபல்யம் அடைய ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் இமாம் அபு ஹனீஃபா பற்றி மிக சுருக்கமான தகவல். இவ்வளவும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப எஸ்ஏ கேள்வியில வந்த இந்த அட்டவணை ஞாபகம் இருந்தாலே எஸ்ஏ கேள்வியில இது அப்படியே எழுத்து வடிவில் பந்தி அமைப்புல மாத்தி விட்டா சரி. எப்படி ஹனஃபி மதஹபுடைய ஆசிரியரான இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய முழு பெயர் நுமான் பின் சாஃபித் ஆகும். இவர் இமாமுல் ஆலம் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர். ஹிஜ்ரி 80 கூஃபாவில் பிறந்தார். இப்படி எழுதினா சரி. அப்ப அங்க இசைக்கு வந்து இதை எழுத போறோம். அட்டவணையில் எழுகிறத கொஞ்சம் எழுத்து வடிவுக்கு மாத்தி தேவண்ட இன்னும் கொஞ்சம் கூட்டி போட்டு எழுதி கொண்டு போறது. அதுக்காக பொய் எழுதுற இல்லையா? எஸ்ஏ எம்சிக்யூல இந்த அட்டவணை தெரிஞ்சா எம்சிக்யூ டிரெக்டா நீங்க ஆன்சரை கொடுத்துடலாம். ரைட். இப்ப சொல்லுங்களேன் பாபம், இமாம் அபு ஹனீஃபா பத்தி முழு பெயர் என்ன? எந்த மதகுடைய ஆசிரியர் இமாம் அபு ஹனீஃபா? ஹனஃபி மதஹப். ஹனஃபி மதஹப். அவனோட முழு பெயர் அவனோட சிறப்பு பெயர் இமாமுல் ஆலம். இமாமுல் ஆலம். எப்ப பிறந்தாங்க? ஹிஜ்ரி 80ல ஹிஜ்ரி 80ல கூஃபாவுல பிறந்தாங்க. ரைட். மரணம் ஹிஜ்ரி 150 ஹிஜ்ரி 150 பகதாதுல மரணிக்கிறாங்க. அவங்களோட ஆசிரியர்கள்ல பெயர்களை சொல்லுவாங்க. ஹம்மாத் இப்னு அல்-சுலைமான், ரைட். மாணவர்கள்ல பேர் சூபர் ஜோஃபர் இப்னு ஹுசைன், ஹசன் இப்னு சியாத், அபு யூசுப், முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி. ரைட். அப்ப உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா நீங்க எப்படி ஞாபகம்? சூபர், ஷெய்பானி அப்படின்ட்டு அந்த ஷோர்ட்டாக ஞாபகம் கொள்ளும், பிரச்சனை இல்லை. அடுத்தது சட்டமூலாதாரங்கள். அல் குர்ஆன், சுன்னா, நபித்தோழர்கள் இஜ்மா, தனிப்பட்ட கருத்துகள், கியாஸ், இஸ்திஹ்சான், அல் உருஃப். ஓகே. அடுத்தது அவங்களோட நூட்கள்ல பெயர் குதுப் அபு ஹனீஃபா, ரைட். எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவங்க? ரைட். அவங்கள பத்தி ஏனே ஏதும் சொல்லக்கூடிய தகவல்கள்? 83,000 ஹாரூன் ரஷீத் அவங்களுடைய காலத்துல பிரபலியம் அடைந்தது. ரைட். அப்ப இங்க 2 தகவல்கள் இருக்கா. ஹாரூன் ரஷீத் காலத்துல பிரபலியம் அடைஞ்சது இந்த மதுஹப்.
83,000 சட்ட தீர்ப்புகள் பெருநூலாக துவக்கப்பட்டது இமாம் அபூ ஹனீஃபாட. அந்த ஓகே, நூலுக்கு தானே குதுப் அபு ஹனீஃபான்னு சொல்லப்படுது. ஓ அதுக்கு தான் குத்துப் அபூ ஹனீஃபான்னு சொல்றது. அதையும் தேவைடா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும், பிரேக்கெட் பண்ணி இல்லாட்டி டேஸ் பண்ணி குத்துப் அபூ ஹனீஃபா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்ப இது உங்களுக்கு கிளியர் இமாம் ஹனஃபி அபூ ஹனீஃபா பத்தி. சரியா? கேள்வி போமா? ஆம் சார். ரைட். அப்ப பாருங்க பேப்பரை. இங்கே எங்களை கேட்டுக்கிற கேள்வி ரெண்டாவது, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவர்கள் ஒருவர் யாரு என்று கேட்டீங்க. அப்ப இதுல இப்ப உங்களுக்கு டிரெக்டா தெரியும். சொல்லுங்க, இமாம் அபூ ஹனீஃபா மாணவர் யார்? அப்ப இதுல ஷைபானி. ஷைபானி. இமாம் ஷைபானி. அவரோட முழு பேர் என்ன? முஹம்மது இப்னு ஹசன் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி. அங்க படிச்சிடும் பாருங்க, முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி. முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி. அப்ப இவர் தான் இமாம் அபூ ஹனீஃபாட மாணவர். ஏனைய மாணவர்களை பாருங்க, முஸ்னி என்ற பேர் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். இமாம் ஷாஃபியுடைய லிஸ்ட்ல பாருங்க, ஷாஃபி மதவுடைய மாணவர்கள் லிஸ்ட்டை பாருங்க. அப்போ இங்க இருக்கு, இதுல பாருங்க, இஸ்மாயில் இப்னு யஹ்யா அல் முஸ்னி. விளங்குதா? அவரோட முழு பேர் தான் இஸ்மாயில் இப்னு யஹ்யா அல் முஸ்னி என்றதை, அந்த முஸ்னி என்றதை மட்டும் போட்டிக்கிறான் சுருக்கமாக. எனவே இவர் வந்து இமாம் ஷாஃபியுடைய மாணவர். எனவே இது ஆன்சர் வராது. அடுத்து அபுல் காசிம். அபுல் காசிமை பாருங்க, இங்க இமாம் மாலிக் உடைய அந்த அதுக்கு அப்படியே நேரா பாருங்க. இப்ப நாங்க இது இன்னும் படிக்கல, இருந்தாலும் அதை பார்த்து கொண்டு போவோம். இங்க பாருங்க, இப்னுல் காசிம் என்று போட்டிருக்கு. இப்னுல் காசிம் என்று வராது, அபுல் காசிம் என்று தான் வரணும். இது செக் பண்ணுவோம். இப்னுல் காசிம் தான் வரும் சார். ரைட், இப்னுல் காசிம் கைட்ல போட்டிக்கனே. இப்னுல் காசிம் ரெண்டாயிரத்தி 25 24வது கேள்வி சரியாண்டு பார்ப்போம். சில நேரம் கைட்ல மிஸ் ஆகி அப்படி வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. அபுல் காசிம் சரி, இப்படி இருக்கும். அது என்னண்டா, அவர் வாப்பாட பேரும் காசிம், மகண்ட பேரும் காசிம், அப்படி வந்திருக்கலாம். அப்படி வந்ததான் அப்படி வரும். சரி, நீங்க அதுல குழம்பி கொள்ள தேவையில்லை. அதுல ஏதும் விஷயம் ஏதும் குழப்பங்கள் இருந்தால் நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்றேன். எப்படி இருக்கலாம் என்று சொன்னா, வாப்பாட பேரும் காசிம் என்று இருந்து மகண்ட பேரும் காசிம் என்று இருக்கலாம். அப்போ வாப்பாட பேரை சொல்லும் போதும் அவரோட பேரை சொல்லி இப்னு காசிம் என்று சொல்ற, மகண்ட பேரை சுட்டி காட்டி சொல்லும் போதும் அபுல் காசிம் என்று சொல்ற. சரி, அது ஓகே. அடுத்து பாருங்க, எனவே அதுவும் ஆன்சர் வராது. அடுத்து ஃபுவைதி. ஃபுவைதி யார்ட மாணவர்? இமாம் ஷாஃபிடு. இமாம் ஷாஃபி. ரைட், இமாம் ஷாஃபிட மாணவர். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருக்கு அல் ஃபுவைதி. சரியா? எனவே ஃபுவைதி இமாம் ஷாஃபிட மாணவர். எனவே அதுவும் இல்லை. அடுத்து இப்னு தைமியா. இப்னு தைமியா பாருங்க, இங்க கீழே இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவங்களோட மாணவர்கள் லிஸ்ட்டை பாருங்க. நீங்க இப்னு தைமியா போட்டி கல்லால் இப்னு தைமியா எல்லாம் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மாணவர். எனவே
இதுவும் பிழை. இப்னு தைமியா இது இமாம் ஹம்பலியுடைய மாணவன். அப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர். ஓ சார். ஓகே, அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்ப இமாம் அபு ஹனீஃபாட மாணவர்கள் லிஸ்ட். சூஃபர் இப்னு ஹுசைல், ஹசன் இப்னு ஷியாத், இமாம் அபு யூசுப், முஹம்மத் இப்னு ஹசன் அஸ்ஸைபானி. ரைட். அப்ப நாங்க இமாம் ஹனஃபிய அபு ஹனீஃபா ஹனவி மதபுடைய ஆசிரியரை பத்தி படிச்சிட்டோம். அடுத்து இமாம் ஷாஃபி மதபுடைய ஆசிரியரை பத்தியும் படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப இந்த மூணாவது கேள்வியை பாருங்க. 2025 42வது கேள்வி. அதுவும் வந்து பாருங்க, திரும்பவும் அந்த மதுஹபை பத்தி ஒரு வார்த்தை ஒன்று போடுவாட்டி. இது நிறைய விஷயம் இருக்கு. ஆல்ரெடி நாங்க பார்த்தோம். இந்த தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் எல்லாம் படிச்சோம். இந்த பேப்பர் 2, இந்த 3, 4 அப்படி படிக்கும்போது அதை படித்தோம். நிறைய எல்லாம் இதில் இருக்கிறது பார்த்துக்கிறோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுப்போம். இதில் 4வது ஒரு வார்த்தை போட்டி ஹனஃபி மதுஹப் என்று சொல்லி. அப்போ ஹனஃபி மதுஹப் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? படிச்சது தெரியும் தானே? சரி, இப்ப எங்களை வை நிரலை பாருங்க. இதுல ஹனஃபி மதுஹபுக்கு செட் ஆகுற எதுவும் இருக்கா? ஓகே, குட். அஹ்லுர் ரஅய். எனவே பி இங்க வரப்போகுது 4வது இடத்துல. அஹ்லுர் ரஅய். ஏன் ஹனஃபி மதுஹபினர் அஹ்லுர் ரஅய் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர்கள். அப்படின்னா என்ன சொல்லுங்க? அஹ்லுர் ரஅய் என்ற என்னன்னு சொல்லுங்க ஒரு தடவை. முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே 4வது இடத்துல பி வரணும். இங்க 4வது இடத்துல டி வந்திருக்கு, 1வது பிழை. 4வது இடத்துல ஏ வந்திருக்கு, 2வது பிழை. ஏன் எங்களுக்கு இப்ப சூரா தெரியும் அது பி ஆன அந்த இடத்துல வரணும். இங்க பி வந்திருக்கு, இங்கேயும் பி வந்திருக்கு, இங்க சி வந்திருக்கு. எனவே இதுவும் பிழை. இப்ப இந்த 3வது இல்லாட்டி 4வது தான் ஆன்சர் வரும். இப்ப எங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் எல்லாம் படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க அப்போ, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்துக்கு பொருத்தம் எது? இதுல அல்லாஹ்வுக்கு ஒப்பாக எதுவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை. அதான் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அஸ்மா அல்லாஹ்வுடைய பெயர்கள், சிஃபாத் என்றா பண்புகள். அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள். அல்லாஹ்வுடைய பண்பு மாதிரி அல்லாஹ் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பார்வை மாதிரி வேற யாரையும் பார்வை இருக்குமா? இல்ல. ஏன் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்ப்பான் ஒரே நேரத்தில். எங்களால இயலுமா? இல்லை. என்ன அல்லாஹ் தௌஹீத், அதுல தௌஹீத் என்ன? அவன் மட்டும்தான் அப்படி இயலும். அவனை தனித்துவப்படுத்துறது. அப்ப தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்னா அல்லாஹ்வுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை என்ற நம்பிக்கை அதுக்குதான் வரும். எனவே 1வது இடத்துல டி வரணும். எனவே இப்ப 2 தான் எங்களுக்கு இருக்கிற தெரிவு. 1வது இடத்துல எதுல டி இருக்கு, 4வதுல நீக்கி. எனவே தான் ஆன்சர் வரும் 4வது. சரி, இங்க சி இருக்கு. எனவே இது பிழை. பாருங்க, இலகுவாக நாங்க இந்த மார்க்ஸை பெற்றுக்கொள்ள இயலும். அப்ப இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே எங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுமா இருக்கு. சரி, ஏனைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பாருங்க, அப்போ ஜக்காத் பெற தகுதி அற்றோர் யார் இதுல? இந்த இடத்துல ஈ வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் அவங்களுக்கு ஜக்காத்தை பெறுறது ஹராமாக்கப்பட்டு. எனவே நபியாவோட குடும்பத்தினருக்கு எப்படி சொல்லுவோம் அரபுல? அஹ்லுல் பைத். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இங்க நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் கெப் தந்திருக்கு. அடுத்தது ஷிஹாபுத்தீன் ஷுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரால்? ஹதீஸ்களை ஒன்று திரட்டின ஒருத்தர். அதாவது இது சம்பந்தமா நாங்க ஹதீஸ் சம்பந்தமான பாடங்கள் வரும்போது படிப்போம். 2ஆம் உமர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனோட காலத்துல அந்த காலத்துல ஹதீஸ்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாரும் விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சாங்க. ஹதீஸ் துறையை வச்சு கொண்டு ஹதீஸ் என்று சொல்லி நினைச்சதெல்லாம் ஹதீஸ் என்று சொல்லி அடிச்சு விடுறது தன்னோட சுய லாபத்துக்காக வேண்டி. ஏன்னா எப்படியா ஹதீஸ் துறையில விளையாட்டு காட்டினதால என்ன செஞ்சாங்கன்னா, இமாம் இந்த ஷிஹாபுத்தீன் ஷுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வச்சு இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹதீஸ் தொகுப்பு முயற்சியை செய்யுமாறு தூண்டினாங்க.
அப்போ ஷியாபுத்தீன் ஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பல்வேறு முயற்சி எடுத்து ஹதீஸ் தொகுப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஹதீஸில் ஒன்று திரட்டினாங்க. எனவே ஹதீஸில் ஒன்று திரட்டுன்றது ஷியாபுத்தீன் ஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு பொருத்தமானது. எனவே ஏ இந்த இடத்துல வரும். அடுத்தது பாருங்க லரூரியாத் உயிரை உயிரை பாதுகாத்தல். சி இது உங்களுக்கு தெரியும் மக்காசிது ஷரியா என்ற பகுதியில் இருக்கிறது. மக்காசிது ஷரியாவில் 3 பிரதான பகுதியில் பிரிவுகள். அதில் முதலாவது பிரிவு தான் லரூரியாத்ன்றது. அதில் 6 விடயங்கள் வரும். அதில் உண்டு முதலாவது உயிரை பாதுகாத்தல். சரி, அதையும் நாங்கள் பிறகு அது சம்பந்தமான கேள்வி வரும்போது விரிவாக படிப்போம். எனவே பாருங்க DEABC DEABC 4வது ஆன்சர் வருதா? ஓகே, அப்போ இது கிளியரா உங்களுக்கு? அடுத்து பார்ப்போமா? சார் அடுத்து பார்க்க. ஓகே, இப்போ நாங்கள் படித்தது வந்து இமாம் அபு ஹனிஃபா பற்றி படிச்சிருக்கிறோம். அது சம்பந்தமான கேள்வியை பார்ப்போம். சரி பாருங்க, 2021 50வது MCQ கேள்வி. 2021 50வது MCQ கேள்வியை பாருங்க. உங்களுக்கு தெரியும் 46லிருந்து 50 வரைக்கும் இந்த சிஸ்டத்தில் இருக்கும் கேள்வி. லாஸ்ட்டில் இதில் எது பொருத்தமோ அதை நாங்கள் ஆன்சராக செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் இந்த 50வது கேள்வி எப்படி வந்தீங்கன்னா, முதலாம் கூற்று மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு அல் குர்ஆனில் ஆதாரம் கிடைக்காத போது சுன்னாவை ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்று கூட்டு தந்தீரான். இப்போ இது நாங்கள் இப்போ படிக்கலையே, உங்களுக்கு தெரியும், இப்போ படிக்கல, அது இருக்கட்டும். இங்க 2ஆம் கூற்றை பார்ப்போம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கியாஸ் இஸ்திஹ்சான் என்பவற்றை சட்டவாக்கத்துக்கு அடிப்படையாக கொள்ளவில்லை. சரியா பிள்ளையா? சவுண்ட் போதாதே, மற்றவங்களை எல்லாரும் சொல்லுங்களேன். பிள்ளையா சரியா? பிழைதானே. ஏன் பிழை? கியாஸ் இஸ்திஹ்சான்ன்றது அவங்க சட்டமூலமாக கொண்டிருக்கிறாங்க. எனவே பிழை. என்ன அடுத்து நீங்க நான் விளங்கப்படுத்தின விஷயத்தை வச்சே நீங்க யோசிக்கலாம். எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவங்க இவங்க? அஹ்லுர் ராஇ. எனவே அஹ்லுர் ராஇ சிந்தனை பிரிவை சேர்ந்த இந்த இமாம் இடத்துல கியாஸ் இஸ்திஹ்சான் இல்லாம இருக்குமா? கியாஸ் கட்டாயம் இருக்கும். அதான் உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே விளங்கப்படுத்தினேன். கியாஸ் இஸ்திஹ்சான்ன்றதே பகுத்தறிவு, சுய அறிவை யூஸ் பண்ணி எடுக்கிறது தான். அது குர்ஆன் சொன்னாலும் ஒப்பிட்டு பார்த்து எடுக்கிறது. கியாஸ் பல தீர்ப்பு வார நேரம் ஒரு தீர்ப்பை முடிவு செய்யறதும் இஸ்திஹ்சான். அப்ப இதுல வந்து அறிவு, சுய அறிவு, பகுத்தறிவு பயன்படுத்தப்படும். எனவே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கியாஸ் இஸ்திஹ்சான சட்டவாக்கத்துக்கு அடிப்படையாக கொண்டாங்க. நீங்க கொள்ளவில்லைன்னு வந்து எனவே பிழையானது. அப்போ உங்களுக்கு டிரெக்டா நீங்க இதுலையும் பார்க்க அந்த விஷயத்தை பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா ஹனை மதுபடி ஆசிரியர். இங்க சட்ட மூலாதாரங்களை பாருங்க. அப்போ கியாஸும் இருக்கு, இஸ்திஹ்சானும் இருக்கு. விளங்குதா? விளங்குதா விஷயம்? ரைட். எனவே 2வது கூற்று பிழை என்று சொல்லி நாங்கள் டிரெக்டா தீர்ப்பு வரையில். எனவே பிழை என்று சொன்னா ஒன்று 3வது ஆன்சர் வரணும். 2ஆம் கூற்று சரியானது சரியானது இதெல்லாம் ஆன்சருக்கு நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். எனவே இங்கே 1வது வார்த்தைக்கும் சான்ஸ் இல்லை, 2வது வார்த்தைக்கும் சான்ஸ் இல்லை. இங்கே 2வது கூற்று பிழையானது என்று எங்களுக்கு டிரெக்டாக தெரியும். ஒன்று 3 இல்லாட்டி 4 தான் வரும். சரியாக இருப்பதுடன் 1ஆம் கூற்றை விவரிக்கின்றது. இது சரியே இல்லை, பிழை. எனவே 5வது ஆன்சர் வார்த்தைக்கு சான்ஸ் இல்லை. 3 இல்லாட்டி 4. அப்போ 1ஆம் கூற்று சரியா பிழையானு நாங்கள் முடிவு செஞ்சா சரி. இப்போ பாருங்க. அப்போ 1ஆம் கூற்று மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு அல் குர்ஆனில் ஆதாரம் கிடைக்காத போது சுன்னாவை ஆதாரமாக கொள்ள வேண்டும். சரியா பிழையா? சரிதானே? சரி. குர்ஆன்ல முதலாவது ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் குர்ஆனு. குர்ஆன்ல தீர்ப்பு இல்லை அல்லது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக எனக்கு விளங்குதில்லைன்னா ஹதீஸை பார்ப்போம். இது 2ஐயும் வச்சு தான் தீர்ப்பு எடுப்போம். சரி, இது 2ஐயும் முழு முயற்சியோட பார்த்தோம். இதுல தீர்ப்பு கிடைக்கலன்னா தான் அங்க அடுத்த பகுதி துணை மூலாதாரம் விஜிதியாதுக்கு போறது. சரியா? எனவே முதலாவது குர்ஆன், அடுத்தே சுன்னா. எனவே 1ஆம் கூற்று சரி, 2ஆம் கூற்று பிழை. அப்ப எத்தனை ஆன்சர் வரும்? பாருங்க, 1ஆம் கூற்று சரியானது, 2ஆம் கூற்று பிழையானது. அப்ப 3வது இதுக்கு ஆன்சர். 1ஆம் கூற்று பிழையானது என்று வந்திருந்தா இந்த 4வது வராது. எனவே
இந்த 2021 50வது வினாவுக்குரிய ஆன்சர் 3வது. விளையாட்ட விஷயம் அடுத்தது பாப்போமா? சரி ஆம் சார். சார். ஓகே சார். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் ஃபிக்கு கலை அறிஞர்கள் யார் யாருன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப அதை வச்சு இந்த கேள்விக்கு சொல்லுவோம். 2020 36வது கேள்வி, 8வது எங்களோட ஓர்டர்ல. பின்வருவனவற்றுள் ஃபிக்கு கலை அறிஞர்களை மாத்திரம் உள்ளடக்கிய தெரிவு எது? ஃபிக்கு கலை அறிஞர்களை மாத்திரம் உள்ளடக்கிய தெரிவு. முதலாவது அபு ஹனீஃபா, ஷாஃபிஇ, அபு யூசுப். ஆன்சர் வருமா? வருமா வராதா இல்ல டவுட்டா என்னன்னு சொல்லுங்க. இல்ல சார். வரும் சார். சரி, இமாம் அபு ஹனீஃபா ஃபிக்கு கலை அறிஞரா? ஓ சரி, அது சரி. இமாம் ஷாஃபி ஃபிக்கு கலை அறிஞரா? ஆம். இமாம் அபு யூசுப் ஃபிக்கு கலை அறிஞரா? சரியா. ஃபிக்கு கலை அறிஞர் தானே. இங்க ஐம்மத்துல் அர்பா உங்கள்ட்ட கேட்கல. மதுஹபுடி ஆசிரியர் என்றோ ஐம்மத்துல் அர்பா ஆண்டு கேட்கல. ஃபிக்கு கலையோட தொடர்பான அறிஞராண்டியா கேட்டி. ஆம் சார். ஓகே, இப்ப பாருங்க. அபு யூசுப் ஃபிக்கு கலை அறிஞர் தானே. இங்க பாருங்க அப்போ நாங்க ஓ சார். படிச்சு ஹனஃபி மதஹப்ல மாணவர்ல. இமாம் அபு ஹனீஃபாட ஹனவி மதஹபை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த அபு யூசுப். இங்க படிச்சிருந்தானே நாங்க. அவர் ஃபிக்குகளை அறிஞரா இருந்ததால தானே, இங்க படிச்சதால தானே ஃபிக்குகளை அறிஞர். விளங்குதா? ஓ சார். ரைட். எனவே அவர் ஃபிக்குகளை அறிஞர். அப்ப இதான ஆன்சர். முதலாதான் ஆன்சர் வரும். சூரா தெரியும். ஏன் படிச்சிட்டோம். அப்ப இது பிறகு யோசிக்கிறது கொண்டும் இல்லை. படிச்ச கேள்வி தான் நான் இப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன். சரி, இல்லை எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டவுட் வந்துட்டு, சரி இவங்க 2 பேரும் சரி என்று தெரியும், ஆனா 3வது ஆள் எனக்கு டவுட், எனவே தெரியாது. சரி, இது பிள்ளையா சரியான்னு தெரியாது. அப்ப பெண்டிங். பிள்ளையா சரியான்னு தெரியாது. அப்ப ஒரு கேள்வி அடையாளத்தை போடுறது. சரி, இப்ப 2வது பாருங்க. அப்போ மாலிக் ஃபிக்கு கலை அறிஞரா? ஆம் சார். சரி. சார். அடுத்தது புகாரி. ஆம் சார். ஹதீஸ். அவர் ஹதீஸ் கலை அறிஞர், எனவே பிழை. அப்ப பிளண்டா எப்படியும் ஆன்சர் 2வது பிழை தான் வரப்போகுது. அங்கால பார்த்தா அபூதாவுதும் யாரு? ஹதீஸ் துறை. அவரும் ஹதீஸ் துறையை சேர்ந்தவர், எனவே அதுவும் பிழை. எனவே 2வது சூரா பிழைன்னு உங்களுக்கு இப்ப தெரியும். 3வது பாருங்க, ஷாஃபி ஃபிக்கு கலை அறிஞர். ஆம். முஸ்லிம் இல்ல. ஹதீஸ் சியாசுத்தோட ஆசிரியர். நசாயி ஹதீஸ் துறை. எனவே 3வதும் பிழை. சரி, 4வது பாருங்க, அஹமது இப்னு ஹம்பல் ஃபிக்கு கலை ஃபிக்கு கலை அறிஞர். திர்மிதி வராது. ஹதீஸ் துறை. ஹதீஸ் கலை தானே. ஜாமியு திர்மிதி, புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா 6 கிரந்தங்கள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம். அப்ப திர்மிதியுடைய ஆசிரியர் தான் இவர். அடுத்து இமாம் மாலிக் ஃபிக்கு கலை. ஃபிக்கு கலை. ஆனா இமாம் மாலிக் வந்து 2 கலை. இந்த ஃபிக்கு கலையிலேயும் அவர் உயர்ந்த தேர்ச்சி பெற்றவர் தான், ஹதீஸ் கலையிலையும் தேர்ச்சி பெற்றவர் தான். எனவே இமாம் மாலிக் என்னும் போது நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, 2 கலையிலையும் தேர்ச்சி பெற்ற அறிஞர் தான் இமாம் மாலிக். சரியா? அடுத்தது அப்ப 4வதும் ஆன்சர் வராது, திருமதி வந்திருக்கிறதால. அடுத்து 5வது பாருங்க, இமாம் கசாலி. வராது சார். இவர் வந்து இந்த தசவுஃப் கலையோட தொடர்பான, இப்ப இமாம் கசாலி என்னும் போது கசாலி என்று நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தசவுஃபோட தொடர்பானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரியா? அப்ப இவங்க வந்து டிரெக்டா ஃபிக்கு கலையோட தொடர்பு இல்லை கசாலிக்கு, அது தெரியும், எனவே பிழை. இப்னு மாஜா அதுவும் ஹதீஸ். ஹதீஸ் துறை. இமாம் நவவியும் ஹதீஸ் தான், எனவே 5வதும் ஆன்சர் வராது. இப்ப சொல்லுங்க, எது மிச்சம்? முதலாவது. அதுவும் நாங்க சூரா பிழைன்னு சொல்லவும் இல்லை, அபு யூசுப். எனவே அபு யூசுப் தான் ஆன்சர் வரும். அப்ப பிழையை வச்சு சரியான முடிவுக்கு வரையிலும் எது சரி என்று கண்டுபிடிச்ச வேற எல்லாம் பிழைன்றும் சொல்லவும் மேலும். எனவே அந்த அடிப்படையில பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியாண்டு விட்டு போட்டு போனேன்,
விட்டுப்பட்டு போனாலும் கடைசியில் முதலாக தான் ஆன்சர் வரும். ஏண்டா மிச்சம் இருக்கிற எல்லாத்திலையும் இந்த ஆசிரியர்கள் வந்திருக்கிறான் சியாவு சித்தா ஹதீஸ் துறையோட தொடர்பான. எனவே 2020 36வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர். அப்ப இங்க நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும் இந்த விஷயத்தை. இமாம் மாலிக் என்னை டேஷ் பண்ணி ஹதீஸ் பிக்கு 2 கலைகளையும் தேர்ச்சி பெற்றவர் என்று எழுதிக்கொள்ளும். தேவையான எக்ஸ்ட்ரா விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளும். அப்ப இன்றைக்கு நிறைய கேள்விகள் பார்த்திருக்கிறோம். இன்னும் கேள்விகள் இருக்கு. 2 அறிஞர்கள் படிச்சுக்கிறோம். இன்னும் 2 அறிஞர்கள் இருக்கிறான். அவங்களையும் படித்தோம் என்று சொன்னா மிச்ச கேள்வியெல்லாம் ஃபுல்லா பார்த்து முடிச்சிடேடும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா மிச்ச கேள்விகளை பார்ப்போம். இப்ப நீங்க லாஸ்ட்ல ஒரு கேள்வி ஒன்று எழுதுவோம். அந்த கேள்வியோட நாங்கள் கிளாஸ் முடிப்போம். இப்போ படிச்சதுல ஒரு கேள்வி ஒன்று எழுதுவோம். இப்போ முதல்ல மாதிரி வினாவில் உண்டு தானே தந்திரிக்கு இங்க இந்த கேள்வியை செஞ்சு பாருங்க. அப்ப அடுத்த கிளாஸ்ல கேள்வியை தரேன். இப்போதைக்கு இந்த கேள்வியை செஞ்சு பாருங்க. முதலாவது கேள்வி பகுதி 2ல 10 மார்க்ஸ் கேள்வியா 2021 6வது 2வது கேள்வி. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் படிக்கலண்ணே. இமாம் அபு ஹனீஃபா தானே படிச்சோம். என்ன அபு ஹனீஃபா தானே படிச்சோம். ஓம் சார். இமாம் அபு ஹனீஃபாவும் ஷாஃபியும் தான் படிச்சிடும். ரைட். அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு செய்யலும் 2 நூட்கள் என்னன்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியும். 2வது கேள்வி எழுதுவோம். இந்த இடத்துல சிறுகுறிப்பு எழுதுக. சிறுகுறிப்பு எழுதுக. என்று போட்டு யாரை பத்தி நீங்க சிறுகுறிப்பு எழுத வேண்டாம். இமாம் ஷாஃபியை பத்தி இல்ல, இந்த இமாம் அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபாவை பத்தி எழுதுவோம். பக்கத்துல 5 புள்ளிகள் போடுவோம். சிறுகுறிப்புக்குரிய மார்க்ஸ் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் கேள்வி நீங்க எவ்வளவு நேரம் செய்யணும்டா 8 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பாருங்க. 8 நிமிஷத்துக்குள்ள நாங்க படிச்ச விஷயங்கள்ல எவ்வளவுக்கு எழுதணும் அவ்வளவுக்கு எழுதணும். இதுல நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் தானே அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஒரு இமாமை பத்தி எழுத போறோம். அதுல பிறந்து இறப்பு டேட் எல்லாம் வரும். எனவே அதெல்லாம் ஒரு பாயிண்ட் பார்த்துக்கொண்டு கேளாது. நீங்க என்ன செய்யணும் 8 நிமிஷம் டைமுக்குள்ள முதலாவது பாடத்தை சுயமா பார்த்து மைண்டுக்கு எடுத்து அது பிறகு கேள்விக்கு வாங்க. 8 நிமிஷம் டைமுக்குள்ள இதுல எழுதி கொண்டு இருக்கிறல்ல சரியான இதுல இடமே போதாது. நீங்க என்ன பேர் சில நேரம் இதுல ஆன்சர் எழுதான் இடம் விட்டீங்கன்னு சொல்லி அது இல்லை. நான் கிளாஸ்ல கேள்வி சாரதான் இந்த கெப். அப்ப நீங்க உங்களோட சிஆர் கோப்பி கேள்வி கோப்பி ஒண்டிக்கணும்னு சொல்லிக்கிறேன் நான் ஸ்டார்ட்ல. அதுல இந்த கேள்வியை செஞ்சு பாருங்க. இங்க இருக்கிறது இந்த 2 கேள்வி நீங்க இப்ப செய்யணுமா இப்பண்டா அதாவது இந்த உங்களோட ஃப்ரீ டைம்ல செய்யுங்க. இந்த கேள்வி பாஸ்வேப கேள்வி இருக்கட்டும். அது அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி படிச்சது பிறகு செய்யும். அப்ப இந்த இமாம் அபு ஹனீஃபா பத்தி சிறுகுறிப்பு நேரம் 8 நிமிஷம் டைம் வச்சு எவ்வளவுக்கு இமாம் அபு ஹனீஃபா பத்தி எழுதலுமோ அவ்வளவுக்கு எழுதும். அதுக்காக அப்படியே ஒரு பந்தி அப்படியே போட்டு எழுதி வைக்க வேணாம். பிறப்பு பத்தி அப்படியே ஒரு லைன் ஃபுல்லா பிறப்பு பத்தி எழுதும். இவர முழு பேரு தான் சிறப்பு பேரு தான் இது இப்படித்தான் என்று சொல்லி அது ஒரு இதா வரும். அதுக்கப்புறம் ஒரு கோடு விட்டு அடுத்த வரியில பிறப்பு இறப்பு பத்தி எழுதுவோம். பிறந்தார் இப்படி ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த ஊர்ல இறந்தார் இந்த இதுல அப்படியே ஒன்றால் டிவைட் பண்ணி எழுதிவாங்க. இல்லாட்டி ஒரு 4-5 வரி வரும்போது அடுத்த ஒரு 3 வரி வரும்போது அடுத்த பந்தி இன்னொரு 3 வரி முடிஞ்சது பிறகு திரும்ப அடுத்த பந்தி ஸ்டார்ட் பண்ணி அப்படி பந்தியாக அழகான முறையில் எழுதுவோம். சும்மா தமிழ் பாடத்துல கட்டுரை எழுத மாதிரி எழுத வேணாம். அழகான அமைப்பில் வச்சுக்கணும் ஆன்சர். நோட்ஸை பார்த்து செய்ய வேணாம். சின்ன பிள்ளைகள் மாதிரி நோட்ஸை படிச்சு முடிச்சு ஒரு சைட்ல மூடி வச்சு போட்டு சுயமாக செய்யும். விளங்க சொல்ற விஷயங்கள். சரி. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு செய்யலுமா? எல்லாரும் செஞ்சு நீங்களே அந்த எங்களோட அட்டை டேபிளை வச்சு நீங்க சரியா பிள்ளையான்னு சொல்லி அந்த ஆன்சரை பார்த்து திருத்தி கொள்ளையிடும். சரி. அப்ப இந்த கேள்வி செய்யுங்க, இந்த கேள்வியும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இடையில கெப் கிடைக்கு டைம் ஒன்று எடுக்க பார்க்குறேன் நான் கிடைச்ச. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நாங்கள் போட்டு இதை முடிப்போம் இந்த ஃபிக்கு துறை அறிஞர்களை. அப்போ இன்றைக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம். இமாம் ஹனஃபியை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கிறோம். இமாம் ஷாஃபியை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கிறோம். அடுத்த கிளாஸில்
இமாம் மாலிக்கை பற்றியும் படித்து ஹம்பலியை பற்றியும் படித்து முழு கேள்விகளையும் ஃபுல்லாக முடிப்போம். சரி, இன்றைய படிச்சு எல்லாம் உங்களுக்கு ஓகேயா, கிளியரா? Clear. ஓகே, அடுத்த கிளாஸை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.